இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இணைங்க 10:30 வரைக்கும். அதுக்கப்புறம் இணைக்க வேண்டாம். 10:30 வரைக்கும் கொடுங்க. ஏன்னா நம்ம 10 o'clock அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு 1/2 hour அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்கள இணைச்சிக்கலாம். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் அவங்களை இணைக்க வேண்டாம். ஸோ ஒன்லி 1/2 hour மாத்திரம் அவங்களை இணைச்சிக்குவோம். மாலமாம் இருக்கீங்களா? யாருமா இருக்கா? தெண்டலை ஐஏஎஸ் அகாடமியில இணைச்சிட்டு இருக்கிறது யாரு? இணைக்கிறீங்களா இல்லையாம்மா? அவங்களும் இல்லையா? இல்லையாப்பா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் இருக்கீங்க. இங்க தெண்டலை ஐஏஎஸ் அகாடமியில யாரும் அட்மின் இல்லையா? இல்ல எஸ்ஆர்னா யாருமா அது? கேட்கல. தெண்டல்லாம் பேசுங்கம்மா, நல்லா பேசுங்க. மாலமாமா நல்லா பேசுங்க. நல்லா ஆக்சுவலாக வந்து ஒரு 10:30 வரைக்கும் இணைச்சிடுங்க. 10:30 வரைக்கும் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாம். ஸோ யாரும் இணைக்க வேண்டாம். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது மார்ச் 21 அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. மார்ச் 21 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் இன்னைக்கு தாங்க இருக்கு. சர்வதேச காடுகள் தினம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நம்ம இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு மார்ச் 21 அப்படிங்கிறது வந்து மார்ச் 21 ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி டவுன் சிண்ட்ரோம் டே, இதுவும் இன்டர்நேஷனல் தான். டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோங்க. டவுன் சிண்ட்ரோம்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம சப்ஜெக்ட்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட்ல வரக்கூடியது தான். ஸோ இது வந்து நமக்கு சப்ஜெக்ட்ல எங்க வரும்னா ஜியோகிராஃபில வரும், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். அதே மாதிரி டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா பயாலஜில வரும். அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு பொயட்ரி டே. ஸோ இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ் மேஜரா உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் மார்ச் 21 எக்ஸாம்பிள் நீங்கள் வைவோவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஸோ வாட் இஸ் அ ஸ்பெஷல் டே ஆஃப் லிட்ரேச்சர் டுடே அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அப்போ வேர்ல்டு பொயட்ரி டே அப்படிங்கிறது நீங்கள் அப்டேட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ராசியல் டிஸ்கிரிமினேஷன். ராசியல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இனம் அடிப்படையில யாரையும் பாகுபாடு இல்லாம நடத்துறது அந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு டேல மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே அப்படிங்கிறது இருக்கு. வேர்ல்டு பொயட்ரி டே அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் த இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை, வேர்ல்டை பொறுத்தவரை இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ரேஷியல் அப்படிங்கிறது யார் சொல்லுவா? நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த சரத்து அப்படிங்கிறது இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்க்குது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 15 எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறத வந்து எதிர்க்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாரு சொல்லுவா? நம்ம ஊர்ல, ஸோ எங்க இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நேஷனல் அப்படிங்கிற இந்த ஃபாரஸ்ட் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. காடுகள் வன ஆராய்ச்சி மையம் உத்தரகாண்ட் அப்படிங்கிறதுல டேராடூன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிறதுல டேராடூன் அப்படிங்கிறது எதமா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முதல் மாநிலமா இருக்கு. யூசிசி அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறத குறித்து எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது? ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது தான் இந்த பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம்ங்கிறது உத்தரகாண்ட். அதோட கேபிட்டல் சிட்டி டேராடூன். அங்கதான் நம்முடைய வன ஆராய்ச்சி மையம் இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு சர்வதேச காடுகள் தினம் அப்படி சொல்றாங்க. காடுகள், ஏன்னா காடுகள் அப்படிங்கிறப்ப ஸோ பயாலஜியை பொறுத்தல ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களும் விலங்குகளும் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த பயோஸ்பியர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, இந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பேலன்சிங் இருக்கிறது, இது எல்லாமே ஃபாரஸ்ட்னால தான் சாத்தியமாகுது. யாரு சொல்வா? வனக்கொள்கை அப்படிங்கிற போது நம்ம காடுகள் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வனக்கொள்கை சொல்றது. ஃபாரஸ்ட் பாலிசி 25%. ஸோ 25% அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா? கன்ஃபார்ம் மட்டும் சொல்லணும். கன்ஃபார்ம் மட்டும் சொல்லணும். இட் இஸ் ராங் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கிறது இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எதற்காக சார் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
raises awareness about the importance of all types of forest and trees. ஸோ காடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணும். இந்த டீஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி மெயின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்மா. டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகளை அழிக்கிறது, அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் காடுகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஒய் திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரைசஸ் அவேர்னஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ். எல்லா விதமான காடுகளையும் எல்லா விதமான மரங்களையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். செகண்ட், ஸோ ஒய் த டவுன் சிண்ட்ரோம் டே, த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, UN observed, United Nations UN observed a day to promote awareness, rights and inclusion for people with the Down syndrome chosen. So 3/21 to the signify the triplication of the 21st chromosome அப்படிங்கிறது. அந்த 21st chromosome இல்லையா? ஸோ மனிதனில் எத்தனை வகையான குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தோம். குரோமோசோம்ஸ் 23 பேர் சார். ஸோ 23 பேர் அப்படிங்கிறதுல ஜெண்டர் டிசைட் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோம் அப்படிங்கிறது எது? XY குரோமோசோம் சார். அது 23rd குரோமோசோம்னு சொல்லணும் கைவிலி, XYன்னு சொல்லக்கூடாது. 23rd பேர் சொன்னீங்கல்ல, 23 பேர்னு சொன்னீங்க. அந்த 23வது பேர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸோ நமக்கு வந்து ஜெண்டரை டிசைட் பண்றது. அதுல XY அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும், XX யாருக்கு இருக்கும்? XYனா men சார், XX னா women. ஸோ விமன். XY அப்படிங்கிறது வந்து விமன் அப்படிங்கிறது, சாரி XY அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மென்னிட்ட இருக்கும், XX அப்படிங்கிறது ஆண்ட இருக்கும். அதுல அப்ப சொல்றாங்க டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது எதனால நிகழுது அப்படின்னா, இந்த 21st குரோமோசோம் அப்படிங்கிறது ட்ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மூன்று பங்கு அடைகிறது அப்படிங்கிற மாதிரி டவுன் சிண்ட்ரோம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு பொயட்ரி டே. ஸோ யாராவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கீங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எஸ் சார், நான் வந்து MA இங்கிலீஷ், நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக நான் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், வயோஸுக்காக நான் இருக்கேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்குலாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியலைங்க, இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியல. பட் அவங்கெல்லாம் கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஆகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இருக்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வயோஸ் நடத்திட்டேன். ஆனால் யாருமே பேப்பர் படிக்கிற மாதிரி தெரியல, யாருமே அப்டேஷன் ஆன மாதிரி தெரியல. பட் ஆஸ் அ டீச்சர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது, இந்த ஆசிரியர் சமூகம் அப்படிங்கிறது, நீங்க பேப்பர் படிக்காம அப்டேட் ஆகாம வெறுமனே ஒரு புத்தகத்தை இருக்கிறத வாசித்து சொன்னீங்கன்னா அதனால வரக்கூடிய மாணவர்களுக்கு, வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க வெறுமனே ஒரு சப்ஜெக்டை மட்டும் அந்த மார்க்கு அந்த மாதிரி எடுக்க வச்சு அப்படியே வெறுமனே ஒரு எந்திரமா அனுப்பலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கு, இந்த போட்டித் தேர்வுக்கு, அதே மாதிரி இந்த உலகத்துல அப்படிங்கிறது நம்ம சொன்னா, நீங்க அப்டேட் ஆயிருந்தீங்கன்னா நேரம் எப்போவே நீங்க போயிருந்திருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப் போயிருப்பீங்க. ஒரு பிரைவேட்ல இருக்கணும் அவசியம் இல்லை, அல்லது லோ லெவல் போஸ்ட்ல இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. ஆனா MA இங்கிலீஷ்ல அவ்வளவு பேர் இருக்காங்க இந்த குரூப்ல. ஆனா ரெகுலரா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஐயா எனக்கு அனுப்புங்க, இந்த மாதிரி எனக்கு குரூப்ல சேர்த்து விடுங்க, எனக்கு குரூப்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லி டெய்லி வந்துட்டு இருக்கு. பட் நோபடி இஸ் என்ன சொல்றது, அக்யூரிங் நாலேஜ், அப்டேட்டிங் தேர் நாலேஜ். சும்மா நேம் ஷேக் அப்படிங்கிறது வந்து இணைஞ்சிடுறது. ஸோ நானும் இருக்கிறேங்கிற மாதிரி இணைஞ்சிடுறது. பட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யாருமே இல்லை அப்படிங்கிற பாருங்க. ஸோ ஒருவேளை இப்போ நாளைக்கு கூட நான் காமன் கிளாஸ்ல நான் கேட்குறேன், இன்னைக்கு நாள் என்னது, சரி ஒருவேளை இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, நான் பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன் அப்படின்னா கூட இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ நான் ஓப்பனாக கேட்குறேன், நாளைக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளவங்கள்ட்ட நான் கேட்குறேன், மார்ச் 21 அப்படிங்கிறது என்ன இம்பார்ட்டன்ட் டே இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து அவங்க பேனல்ல கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா போச்சுல, ஒரு மார்க்குங்க இண்டிவிஜுவல், ஒரு மார்க் தான் உங்களை டிசைட் பண்ணும். ஒரு மார்க்ல இன்னைக்கு வாழ்க்கை இழந்தவங்க, ஸோ நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தோத்து போனவங்க. நேற்றுலாம் ஒரு பொண்ணு அழுகுறாங்க, ஜெபமணி இருக்கீங்களாமா, ஜெபமணி அப்படிங்கிறவங்க, சார் ஒரு மார்க்ல போச்சு சார். அந்த ஒரு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, டிஇடியில் 74 மார்க் எடுத்தேன், 75 மார்க் அப்படிங்கிறது. நீங்க உங்களோட போட்டோ, உங்க ஆதார் கார்டெலாம் அனுப்புங்கம்மா, நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் கிளாஸ் தரேன். ஸோ 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் சார், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்கள் கிளாஸை நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்கேன், வச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் நிறைய எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிட்டேன், அது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வேர்ல்டு பொயட்ரி டேங்க, celebrated to promote the reading, writing and teaching of poetry worldwide, often recognized by UNESCO. UNESCO அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்கப்பா. நம்ம ஆல்ரெடி we have discussed it. United Nations Education, Cultural and Scientific Development sir. First science, அப்புறம் தான் கல்ச்சர். யுனைடெட்
யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர் இட் இஸ் லொகேட்டடுமா? சார் நியூயார்க் சார். நியூயார்க் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிறது, ஸோ நியூயார்க் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு பைட்டி டேவா இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு உள்ள பேப்பர் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர், ஸோ நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகுங்க. சார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸுக்கு நான் வைவோஸ் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நிகழ்வுல கலந்துருக்கேன் சார் அப்படின்றவங்க யாராவது ஒருத்தர். யாருமே இல்லையா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யாராவது இருக்கீங்களா? ராஜாமணி சார். இப்பதான் நான் இப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றவங்க அப்படிங்கிறவங்க. ஸோ ராஜாமணி மேம் ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, முத்தமிழ் மேம் ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. ஸோ இது வந்து உண்மையாவே இல்ல உங்களுக்கு ராஜாமணி மேம் இல்ல ப்ளீஸ் டிஸ்டர்ப் இல்லாம இருங்க, டிஸ்டர்ப் இல்லாம யாராவது ஒருத்தர். ஸோ உண்மையாகவே இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு பயன்படுமா? நீங்களாம் அப்டேட் ஆகுறீங்களா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் தேவையில்லாத கிளாஸ், இதெல்லாம் யாருங்க பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு நாலேஜெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு ஏதோ வேலைக்கு போனோமா, ஏதோ எங்கள் பாடத்தை கற்றுக் கொடுத்தோமா, சம்பளம் வாங்கினோமா, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோமா அப்படின்ற மாதிரி இருப்போமா? இல்லை பரவாயில்ல ஒரு யங்ஸ்டர் ஒரு 20 வயதுல இருந்து 21 வயசு இதுதான் வாழ்க்கை பேசுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சார். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். மேம் இது நாட் ஓன்லி கரண்ட் அஃபேர்ஸ், இது சப்ஜெக்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ். அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸா? போயிட்ரிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸா? டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸா? ஃபாரஸ்ட் இது சப்ஜெக்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மேம்? எஸ் சார். மேம் ராஜாமணி மேமா? ஆமா சார். So you have a lot of experience. You have பகலையில பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்க more than ஒரு 25 இயர்ஸா நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இருக்கீங்க. am I right? மதுரை. எஸ் சார். எவ்வளவு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 25 இயர்ஸ். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எவ்வளவு பார்த்திருப்பீங்க. என்ன இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா? உங்களுடைய ஆஸ்பிரண்ட், உங்களுடைய ஒரு பிகாம் படிக்கக்கூடிய மாணவன் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருந்தானா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் டிகிரி, ஸோ டெஃபினெட்லி ஹி வில் கோ ஃபார் அ கவர்மெண்ட் ஜாப். அதுவும் ஹையர் ஆஃபீஸர் ஆகலாம்ல? அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்லமா? எஸ் சார். எஸ் சார். ஆனா நீங்களும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறீங்க என்ன ஒய் விஆர், நான் ஏன் ஐ ஆம் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொன்னா, எல்லாம் ஒரு 500க்கு மேல பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த வைவோஸ்ல இருக்கிறாங்க, அந்த குரூப்ல இருக்கிறாங்க. நம்ம காமர்ஸ் குரூப்ல 186 பேரு. அப்ப ஹவு மெனி ஆஸ்பிரண்ட்ஸ் அட்டெண்டட் எஸ்டர்டே அந்த மாதிரி செஷன் பாருங்க. ஸோ அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், எவ்வளவு உண்மையா இருக்கிறது, அதான் சொல்றது. நம்ம இப்படி இருந்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க எஸ்டர்டே நானே அட்டெண்ட் பண்ணேன் சார். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன் சார் எஸ்டர்டே. ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? நம்ம அப்டேட் ஆயிருக்கணும். இது வந்து சப்ஜெக்டோட அப்டேஷன்ஸ், நாலேஜோட என்ரிச்மெண்ட், நாலேஜ் we are discussing. இது நம்ம போற போக்குல நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கல, இல்ல ஏதோ தேவையில்லாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கல. ஒரு பேப்பர் வச்சு மெனக்கட்டுறோம். அதுல குறிப்பா இப்ப பெட்ரோல் இருந்துச்சுன்னா அது கெமிஸ்ட்ரி. எங்க மேம் யாராவது கெமிஸ்ட்ரி மேம் இருக்கீங்களா? நான் கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படி யாராவது இருக்கீங்களா உள்ள? இல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கீங்களா? சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல சார் வணக்கம் சார். நான் மேக்ஸ் மேஜர் சார். சாந்தி மேம் நமக்கு அலைடு வந்து பிசிக்ஸோ அல்லது கெமிஸ்ட்ரியோ படிச்சிருப்போம் இல்லையா நம்ம சப்ஜெக்ட்ல? மேம் படிச்சிருப்போம்ல யூஜி பிஜில ஒரு அலைடு இல்ல. இங்க பாருங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன்றதுக்காக தயக்கம் அடையாதீங்க. ஸோ தெரிஞ்சா அப்டேட் பண்ண போறீங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. இதானே ஒரு டீச்சிங்ல ரொம்ப முக்கியமானது, ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தானே முக்கியமானது. தெரியாத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிசிக்ஸ் ஒரு ஆன்சிலரி பேப்பரா இருக்கும். நான் சும்மா ஜென்ரலா கேட்கிறேன் மேம். இல்ல மேம் சாந்தி மேம் தெரிஞ்சா சொல்லுங்க. பெட்ரோல் அப்படிங்கிறது எந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது? அதோட இல்லப்பா, பெட்ரோல் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது? சோ அது அதோட மீனிங் என்னமா? மேம் சாந்தி மேம் நான் பேசுறத உள்வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதாவது நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். இப்ப சாதாரண பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. நான் சாந்தி மேம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பெட்ரோல்ங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா தெரியும், தெரியலன்னா தெரியலன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் சொல்லிடுவேன். அப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு உபயோகமான கிளாஸ் தானே சாந்தி மேம்? இந்த மாதிரி விஷயத்த ஒரு நாள்ல நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்க போறோம். ஏன்னா as a teacher நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா சார். எஸ் நீங்க சொல்ற எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கு சார்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா சார். பரிதாபமா இருக்கேன் அந்த டீச்சர்ஸ் கம்யூனிட்டியை பார்த்தா. நிறைய தெரிஞ்சுக்கணும் தான் சார் இந்த கிளாஸ்ல நாங்க ஜாயின் இல்ல பண்ணிருக்கோம். நிஜமாவே அடுத்த சந்ததியினர் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்க, லெதர்ஜிக்கலா இருக்கிறாங்க, ஒரு அப்டேட் இல்லாம இருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்திக்காம. நான் வந்து 42,000 பேர் வெளியில இருக்காங்க, அதை பத்தி நான் பேசவே இல்லை. என்கிட்ட ஒரு 500 பேர் உள்ள இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட், என்னோட சப்ஜெக்ட் காமர்ஸ்ல ஒரு 186 பேர் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் நான் நேற்றுக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்கும்போது சாரி சார், சாரி சார், சாரி சார். இது அவங்க சப்ஜெக்ட்ல ரிலேட்டட். ஒரு செபியோட இயக்குனர் யாரு தெரியல சார், ஒரு ரிசர்வ் பேங்கோட கவர்னர் யாரு தெரியல சார். சோ இப்போ என்னங்க ரீசெண்டா செபி வந்து எந்த இதுல கொடுத்துருக்கு தெரியல சார். அப்ப அப்டேஷன்ஸ் இல்லாம ப்ளீஸ், நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் உங்களை டீம் ப்ரொமோட் பண்ணல, உங்களை சப்ஜெக்ட் பண்ணல, உங்களை கஷ்டப்படுத்தல. பட் எனக்கு கொஞ்சம் இப்ப என்கிட்ட வர்றாங்கல்ல ஸ்டூடெண்ட், அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க, இல்லங்க எங்களுடைய காலேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் பேசல சார், இந்த மாதிரி எல்லாம் சொல்லல சார், இப்படிலாம் அப்டேட் ஆகல சார். இன்னும் பர்டிகுலரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை அதை இன்னும் கொஞ்சம் டெஃபினேட் பண்ணல, அப்படிலாம் இருக்காங்க, உள்ள இருக்காங்க, கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் இதை ஃப்ரீயா காஸ்ட்ல கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஒரு பாடம் நடத்தக்கூடிய பெடகாஜியை கத்துக்குவாங்க, அப்டேஷன். ஸோ மல்டிபிள் பர்சனாலிட்டியை வளர்த்துக்குவாங்க, ஒரு ஆப்டிடியூடு, ஒரு ரீசனிங், ஒரு இங்கிலீஷ், ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், மல்டிபிள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த. பட் வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் நாட் ரெடி அப்படிங்கிறது. இன்னொன்று, ரெஸ்பான்ஸ் பண்றதே ரொம்ப கம்மியா இருக்குங்க. நீங்க இன்னைக்கு கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணலையா, பார்ட்டிசிபேட் பண்றீங்களா பண்ணலையா, அது எஸ் ஆர் நோ. உங்களை வந்து நான் பெரிய பேராகிராஃப்லாம் எழுத சொல்ல, எஸ் ஆர் நோ ஒரு போல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதுல கூட ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு தே ஆர் நாட் ரெடி. அப்ப ஹியூமன் பீயிங் வித்தியாசமா இருக்கு. ஸோ கல்லூரியில் அவங்க வேலை இப்போ ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க எப்படி அவங்களுடைய சபார்டினேட் பாஸ்ல இருந்து அவங்க ஒரு தகவல் வாங்குவாங்க. ப்ளீஸ், நான் பேசுறது உங்க நன்மைக்காக தான் பேசுறேன், உங்க பிள்ளைங்களுக்காக பேசுறேன். நீங்க சாந்தி மேம் அப்படிங்கறத உங்களுக்கு சில்ட்ரன் இருந்தாங்கன்னா, ராஜாமணி மேம் உங்களுக்கு சில்ட்ரன் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட விதைங்க, நாலேஜை என்ரீச் பண்ணுங்கப்பா. ஸோ ஒரு எனக்கு கேட்டா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் முடிச்சாவே இன்னைக்கு அரசு வேலைக்கு ஓடி போயிடலாம். 18 வயசு இருந்தா போதும், 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 வேலைக்கு ஓடி போயிடலாம். இன்னைக்கு 8th பே கமிஷன் வந்துச்சுன்னு சொன்னா சேலரி அப்படியே ரிவைஸ் ஆகும். ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம். இன்னைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு பொருளாதாரத்துக்காக, நான் 17-18 வருஷமா பிரின்சிபலா இருந்திருக்கேன் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. இன்னைக்கு டாக்டரேட் படிச்சு முடிச்சவங்க வெறும் 8,000க்கும் 10,000க்கும் வந்துட்டு சார் எங்களுக்கு வேலை கிடைச்சா போதும் சார். அதே டாக்டரேட் பண்ணவங்க, பிஹெச்டி படிச்சு முடிச்சவங்க, எனக்கு சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியும் சார், எனக்கு ஆபீஸ் வேலையாவது கொடுங்கன்னு சொல்றாங்க. இதாங்க உண்மை. நீங்க வெளியில இருந்துட்டு நான் வந்து டாக்டரேட் பண்ணிருக்கேன், நான் செட் பாஸ் பண்ணிருக்கேன், நான் பெரிய ஆளு, நான் பயங்கர ஹைலி குவாலிஃபைடு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க வைக்கிறாங்க. இல்லங்க, நான் அனுபவத்தை சொல்றேன். சரியா, நான் வந்து சின்ஸ் 2000ல இருந்து இருந்துட்டு இருக்கேன் இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல. பிரின்சிபலா இருந்திருக்கிறேன் கல்லூரிகள்ல, பள்ளிகளில். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆரம்பிச்சு இந்த அகாடமியை 6,000 பேருக்கு மேல அரசு வேலைக்கு அனுப்பியிருக்கேன், அதாவது அதிகாரிகள். அந்த அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ் 2023 எழுதின பிஹெச்டி படிச்சு முடிச்சவங்களோட எண்ணிக்கை 1000. 999 பேர் பேப்பர்ல போட்டான். அதாவது வந்து பிஹெச்டி தகுதி பெற்றிருக்கிறவங்க, வெறும் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க 1000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு. நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். ஏன் பிஹெச்டி படிச்ச வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகாம இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகாம இருக்கிறோம்? குரூப் 4 கிடைச்சாலும் அப்படி இருக்கிறோம்னா, நாம அந்த சரியான விதத்துல கல்வியை பெறல, நாலேஜபிளா இல்ல, இன்டெலக்சுவலா இல்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே யாராவது எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களா இங்க? எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ்? எம்ஏ எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் யாராவது எக்கனாமிக்ஸ் யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டெல் யுவர் நேம் ஃபர்ஸ்ட். சார் அரசகுமாரன் சார். சார் அரசகுமாரன் சார். சார் டிஃபைன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஃபைன் பண்ணுங்க சார். தகுதி இருந்தும் வந்து ஒருத்தருக்கு வந்து நாட்டுல வேலை கிடைக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சார். வெறும் தகுதி இருந்தா சார்? தகுதி இருந்தும் அதான் நீங்க தகுதி இருந்தும் சொல்லிட்டு இல்ல. நீங்க மிஸ்டர் அரசகுமாரன் சார், நீங்க அதாவது என்னன்னா, நமக்கு தகுதி இருக்குதுன்னாலும் அது சூட்டபிளான ஆள் கிடைக்கிறது இல்ல சார். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்டோட டெஃபினிஷன் என்ன? ஒன் ஹூ ஹேஸ் talent, one who has qualification, one who has willing to work. ஒருவருக்கு தகுதி இருந்தும், ஒருவருக்கு திறமை இருந்தும், ஒருவருக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தும் வேலை பெற முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு நான் பிஹெச்டி படிச்சு முடிச்சிருக்கேன்றதுனால உங்களுக்கு வேலை கொடுத்துடணுமா? அது தகுதி, அது ஓகே, ஒரு குவாலிஃபிகேஷன். அப்ப திறமைன்னு ஒரு வார்த்தை போடுறாங்கல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்ல, திறமை இருக்கணும்ல.
ஆமாங்க சார். ஏங்க ஒரு 100 போஸ்ட் இருக்கு. ஆமா, ஒரு 100 போஸ்ட் இருக்கு, 1000 பேர் கம்ப்ளீட்டா இருக்கீங்க, அடிச்சு வாங்க, அந்த 100க்குள்ள வாங்க, நான் வேலை தர்றேன். இதானே வேலை, இதான் வேலை, இதான் வேலை வாய்ப்பு. எஸ். அப்ப அந்த இடத்துல நம்ம தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அது வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கு. இப்ப இந்த நம்ம தகுதி தான் இருக்கு. பிஹெச்டிங்கிறது ஒரு தகுதி, நெட்டு அரசெட்டுங்கிறது ஒரு தகுதி. திறமை இருக்கா, வாங்க பேசுங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுங்க, ஸோ எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுங்க, எல்பிஜி பத்தி பேசுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் பத்தி பேசுங்க, ஹோமோஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டை பத்தி பேசுங்க. ஏன் இன்னைக்கு வந்து சாதாரண பெட்ரோல் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன, அந்த என்ன பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பாருங்க, இதுதான் என்னோட ஆதங்கமே, இதுதாங்க உண்மையாவே. நானும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் டே அண்ட் நைட்டை நான் வந்து இணைச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இணைச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு குரூப் போடுறேன், தனியா போல் பண்றேன். ஸோ டெலகிராம் குரூப் தனியா, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் தனியா, சப்ஜெக்ட் வைஸா தனியா. ஸோ மெனக்கெட்டு நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 உட்காந்துட்டு 7:30 வரைக்கும் அப்படிங்கிறது இணைச்சிக்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் 9:15 வரைக்கும் தாண்டி அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு காமர்ஸுக்கு. பட் அது எவ்வளவு பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன பரவாயில்ல, ஸோ அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான். ஸோ நேத்து நான் அட்டன் பண்ணேன் சார். அதுல டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்ட் சொன்னீங்க சார், லா ஆஃப் சப்ளை எல்லாம் சொன்னீங்க சார். எஸ், அது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சா இல்லையா? அருமையா இருந்தது சார். அந்த மேம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் டிமாண்ட் லா அப்படிங்கறத அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்காங்க. பட் பிரைஸ் தான் அங்க ரொம்ப மெயின். ஆமா சார். டிமாண்ட் குவாண்டிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லணும் சார். அது சொல்ல சார். அது லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிருக்கணும் சார். எஸ். அப்போ லா ஆஃப் சப்ளை பத்தி கேட்கும்போது பிரைஸ் அண்ட் தி குவாண்டிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்லிருக்கணும் சார். நிச்சயமா பிரைஸ் வச்சு தானே டிமாண்ட்ல சப்ளைலாவே, பிரைஸ் வச்சு தான் டிமாண்ட்ல சப்ளைலா அப்படிங்கறது டீல் ஆகுது. இஃப் பிரைஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் டவுன் இல்லைங்களா? பிரைஸ் வந்து டிகிரீஸ் ஆச்சுன்னா இந்த டிமாண்ட் வில் பி மோர் அப்படிங்கிற மாதிரி போகும். பிரைஸ் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் டிமாண்ட்லானா. இதுதான் தலைகீழ் விகித விதின்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபிரட் மார்ஷல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க விலைக்கும் அந்த மாதிரி தேவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ் உறவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு கத்திரிக்காய் அப்படிங்கறது 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னா 1/4 கிலோ கொடுப்பான்னு சொல்லிட்டு வருவோம். இதுவே 1 கிலோ 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருந்தா 2 கிலோ கொடுப்பான்னு சொல்லுவோம். இதுதான் டிமாண்ட்ல அப்ளிகேஷன், இதுதான் டிமாண்ட்ல அப்ளிகேஷன், நத்திங் பட் இல்லைங்களா? சோ இதை எதற்காக சொல்லிக் கொடுக்குறோம்? ஒரு ஐடியா இருக்கு, ஒரு இன்டர்நேஷன் இருக்கு, ஒரு ஏற்ற இறக்க இருக்கு, ஒரு பாடத்தை எப்படி கொடுக்கறது, ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அப்டேஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சாந்தி மேம், நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேம். பெட்ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்டு மேம். இட் இஸ் அ பெட்ரோ அப்படின்னா ராக்னு அர்த்தமா, லியம்னா ஆயில்னு அர்த்தமா. சோ பாறையில் இருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் அப்படிங்கறதா பெட்ரோலோட மீனிங். சாந்தி மேம் அப்டேட் ஆயிட்டீங்களா இன்னைக்கு? எஸ் சார், எஸ் சார். எஸ். சோ இன்னைக்கு ஒரு புது விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்னு கத்துக்கிட்டீங்கல்ல சார்? எஸ். பெட்ரோ, ஆமா, பெட்ரோனா ராக் அப்படின்னு அர்த்தம், லியம்னா ஆயில் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெட்ரோலியம் அப்படின்னா பாறையிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் அப்படிங்கறதா இதோட நேம். இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்ட் அப்படிங்கிறது. சோ எப்பவுமே ஒரு பாடம் அப்படின்னா அதோட ரூட்ல இருந்து எடுக்கணும். ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துறோம். இப்ப நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு நம்பர் சிஸ்டம்னா என்ன, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, வாட் இஸ் பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் இஸ் அ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை த சேம் நம்பர் ஆர் ஒன் அண்ட் ஒன்லி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு பகு என்ன என்ன பகா என்ன என்ன. ஏன்னா நம்ம இங்க வரும்போது பிள்ளைங்க வந்து நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போது, எஸ்எஸ்சி நடத்தும் போது, ஆர்ஆர்பி நடத்தும் போது பிரைம் நம்பர்னா அப்படின்னா அப்படின்றாங்க. ஓகே, அதாவது மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம நல்லா பார்த்துக்கணும், வச்சுக்கணும். ஓகே, அப்ப சாதாரண பெட்ரோல் டீசல் விலையில மாற்றம் இல்லையா? பிரீமியம் ரகம் பெட்ரோல் தொழிற்சாலைக்கான டீசல் விலை. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க, காமர்ஸ்ல கேட்பாங்க, ஜென்ரலா இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்பாங்க. இதுக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கிறது இந்த ஈரான் வெர்சஸ் யுஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல் வார். இது எப்ப சார் நடந்துச்சு, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க அப்டேட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் சார்ன்றவங்க. இந்த ஈரான் வார் when it was started ma'am? February 28. எப்படி மேம் நீங்க அப்டேட் பண்ணீங்க? பிப்ரவரி 28ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கிளாஸ் தான் சார் பாத்துருந்தாங்க. சயின்டிபிக் டே இன்னைக்கே அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி வேர்டை அழிக்கிறாங்க அப்படிங்கறது. எஸ் மேம், அப்படிதான் நம்ம அசோசியேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம். சயின்ஸ்ங்கிறது ஆக்கத்திற்கு தான் இருக்கணும், அழிவுக்கு இருக்கக்கூடாது. அன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28. ஆனா அந்த நாள்ல ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? யாராவது கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இருக்கீங்களா உள்ள? வாங்க, உங்களுக்கு ஒரு வைவாவாசுக்கு இந்த கிளாஸ் சப்போர்ட் பண்ணும். வைவாவாசுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இஸ் தேர் எனி ஆஸ்பிரண்ட் ஃப்ரம் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி? நோபடி இஸ் தேர்.
ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் சென்ட்ரலைஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ், யாராவது ஒருத்தர். எஸ் சார். நோபடி இஸ் தேர், ஒன்லி கயல்வெளி மட்டும் படிச்சு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாமா? மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? எஸ் சார். பேரு ஸ்வீட்டி சார். ஸ்வீட்டி. என்ன பேக்ரவுண்டுமா? என்ன சப்ஜெக்ட்? கெமிஸ்ட்ரி இல்ல சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். இல்ல நான் கெமிஸ்ட்ரி கேட்கல. நீங்க என்ன பேக்ரவுண்டா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். இல்லம்மா, நான் சொல்றது புரியுதா? நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துட்டு போங்க. நான் சொல்றது நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. எஸ் சார். எஸ் சார். நான் அஜிஷன் ப்ரொஃபஸருக்காக கெமிஸ்ட்ரி இருக்கீங்களான்னு கேட்டேன், பிசிக்ஸ் இருக்கீங்களான்னு கேட்டேன். அஜிஷன் ப்ரொஃபஸர் அவங்க சப்ஜெக்ட்ல அப்டேட் ஆயிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எங்க ஸ்வீட்டி தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஃபியூஷன் அப்படின்னா என்ன, ஃபிஷன்னா என்ன, அணுக்கரு இணைவுன்னா என்ன, அணுக்கரு பிளவுன்னா என்ன? தெரியலையே சார். எங்க இப்ப தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. சார் நான் சொல்லவா சார்? சொல்லுங்கப்பா. சார் ஃபியூஷன்னாக்கா ரெண்டு குட்டி மாலிக்யூல்ஸ் ஒன்னா சேர்றது சார். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒன்னா சேர்றது, அதனால தான் சூரிய ஒளி உருவாகுது சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது இப்ப ரீசெண்டா எந்த அந்த பாக இருக்கக்கூடிய பாம்ப் அப்படிங்கிறது இந்த தத்துவத்தின்படி இயங்குதுப்பா. ஹைட்ரஜன் பாம் இந்த தத்துவத்தை இயங்குது சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறது இட் இஸ் a principle of nuclear fusion. ஃபியூஷன்னாவே இணைகிறது. சின்ன 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 மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி மாறுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா? ஹைட்ரஜனுக்கு 1 சார், ஹீலியம்க்கு 2 சார். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் யாரு பீரியாடிக்கல் டேபிள் டெவலப் பண்ணா? மோஸ்ட்லி சார். மோஸ்ட்லி எந்த வருடம்ப்பா? 1912 சார். 12. சோ நமக்கு வந்து 1869ல யாரு? மெண்டலீஃப் சார். மெண்டலீஃப் எந்த அடிப்படையில அட்டாமிக் அப்படிங்கறத வந்து கிளாசிஃபை பண்ணாரு? மாஸ் நம்பர் அடிப்படையில சார். மாஸ். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 6 சார். 6. இது வேலன்சி? வேலன்சி 4. 4. தென் வந்து மாஸ்? மாஸ் 12 சார். எந்த எண் அப்படிங்கறது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதப்படும், எந்த எண் அப்படிங்கறது சப்ஸ்கிரிப்ட்ல எழுதப்படும்? மாஸ் நம்பர் வந்து மேலே சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க சார், அட்டாமிக் நம்பர் வந்து சப்ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்வீட்டி அப்டேட் ஆயிடுச்சா? ஸ்வீட்டி அப்டேட் ஆயிடுச்சா? எஸ் சார். எஸ் சார். அப்டேட் ஆகணும் ஸ்வீட்டி. மாஸ்டர் டிகிரி தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர் டிகிரில. எஸ் சார். எஸ் சார். பட் she is only having UG படிச்சிருக்காங்க. ஆனா நம்ம இதுல ஒரு எவ்வளவு ஒரு 4 months இருக்குமா? 4 or 6 அப்பா கையல் சார் 7 monthsக்கு மேல இருக்கும் சார், 7.5 months சார். ஓ 7 month அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஹோர்மூஸ் அப்படிங்கிற நீரிணை அப்படிங்கிற பாதுகாப்புக்கு பங்களிக்க தயார் 7 நாடுகள் கூட்டறிக்கை சொல்றாங்க. பரவாயில்ல, அதை நாங்க பாதுகாக்கிறோம். ஏன்னா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படுது. பர்டிகுலரா பிரிட்டன் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இட்டாலி இருக்கு, நெதர்லாந்து இருக்கு, ஜப்பான் இருக்கு, கனடா இருக்கு. நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த நாடுகளோட தலைவர்களை பூரா நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லி. பிரிட்டனோட பிரதமர் யாருப்பா? கைவெளி ட்ரை பண்ணுமா? கியர் ஸ்டார்மர் சார். கியர் ஸ்டார்மர். பிரான்ஸோட அதிபர் யாரு? இமானுவேல் மேக்ரான் சார். இமானுவேல் மேக்ரான். ஜெர்மனியோட பிரதமர் யாரு? சார் சரி, ஃபிரெடரிக் மெர்ஸ் சார். ஃபிரெடரிக் மெர்ஸ் சார். மெர்ஸ். ஃபிரெடரிக் மெர்ஸ். இத்தாலியோட பிரதமர் யாருப்பா? முதல் பெண் பிரதமர்னு பார்த்தோம். சார்ஜியோ மெலானி சார். சார்ஜியோ மெலானி. நெதர்லாந்தோட இப்ப ரீசெண்டா பிரதமரானவர் யாரு? ராக் ஜெட். எத்தனை வயசுல ஆனாரு? 38 சார். 38. ஜப்பானோட இப்ப முதல் பெண் பிரதமர் யாரு? தனி தஹைச்சி. தனை தஹைச்சி. கனடாவோட பிரதமர் யாரு? மார்க் கார்னி சார். மார்க் கார்னி அப்படிங்கிறது. ருத்ரகணி. கங்க்ராட்ஸ்மா, சூப்பர். எவ்வளவு நாள் ஆகுது இங்க ஜாயின் பண்ணி? அகாடமில ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அக்டோபர்ல ஜாயின் பண்ணேன் சார். அக்டோபர். சரியா? அக்டோபர் 7, 2023ல என்ன நடந்துச்சு இந்த வேர்ல்டுல? அக்டோபர் 7, 2023ல காசா இஸ்ரேல் வார் சார். காசா அண்ட் இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது. சோ இந்த ஹோர்மூஸ் அப்படிங்கிற நீரிணை எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்குப்பா? சவுதி அரேபியா, ஈரான் சார். இல்லையே. சவுதி அரேபியா, ஈரான் இல்லை. ஓமன் அண்ட் ஈரான். ஓமன் அண்ட் ஈரான். ஓமன் அண்ட் ஈரான் அப்படிங்கிறது. சரியா? ஸ்வீட்டி, ஈரானோட தற்போதைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மத குரு தலைவர் யாருப்பா? ஸ்வீட்டி. முஸ்தபா காமினி சார். முஸ்தபா காமேனி. அவருடைய அப்பா யாரு? அயதுல்லா அலி காமினி. அயதுல்லா அலி காமேனி அப்படிங்கிறவங்க யாரால கொல்லப்பட்டாங்க? இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. இஸ்ரேலோட பிரதமர் யாருப்பா? இஸ்ரேலோட பிரதமர்
பெஞ்சமின் நெதன்யாகு. பெஞ்சமின் நெதன்யாகு சார். பெஞ்சமின் நெதன்யாகு. யார் அங்க பிரசிடென்ட்? ஐசக். ஐசக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பேப்பர் எப்படி படிக்கணும்ன்ற பாருங்க. நான் இப்ப தேவையில்லாத விஷயம்ன்றனால கம்ப்ளீட்டா அதை வந்து நான் இது பண்ணிட்டு போறேன். நேத்துக்கு பார்த்தோம் மார்ச் 20 அப்படிங்கிறது. மார்ச் 20 அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை அப்படிங்கறதோட முக்கியமான தினம்னு சொல்லி பார்த்தோமா? எஸ் சார். சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற புத்தகத்துக்கு சொந்தக்காரர் யாரு? சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி எதோட ஃபாதர் என்று அழைக்கப்படுறாரு? ஆர்னிதாலஜியோட ஃபாதர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்குக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. எழுதி வச்சுங்க யாருங்க இந்த ஜிதேந்திர சிங்? எப்பவுமே அறிவியல் ஒரு மினிஸ்டர் வந்தா அவங்களை தனியா எழுதி வச்சுக்கணும். ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா இவர் தான். சோ மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க அப்டேட் ஆயிக்குங்க. காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யாருங்க? ஹூ இஸ் அட் பிரசன்ட் மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா சித்தேந்திர சிங். அவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சர்க்கரை நோய் மருத்துவமனை அப்படிங்கறதுல இது வந்து விருது வச்சிருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. யார் சொல்லுவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். நேத்து கூட சொன்னேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எந்த வருஷம்? 2000 அப்படிங்கிறது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ரொம்ப பயங்கர கஷ்டமான கேள்வியில அப்படியே யோசித்து பதில் சொல்றீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன். சோ ரீசன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத 2025 ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே அமெண்ட்மெண்ட் கேட்டதா 2025 மேம். ஆக்ட்னு கேட்டாவே நம்ம 1961 தான் அடிக்கணும். அமெண்ட்மெண்ட் கேட்டதா 2025 அடிக்கணும். அமெண்ட்மெண்ட் கேட்டதா 2025 அடிக்கணும். சோ யாரு சொல்லுவா? ஹூ இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்கம் டாக்ஸ்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்கம் டாக்ஸ் வில்லியம் ஜேம்சன். ஏன் மாமா அவர் அழைக்கப்படுறாரு? ஃபாதர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். நேத்து கூட சொன்னேன். எங்க கையிலேயே ட்ரை பண்ணுமா? நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எஸ் சார். 1857 போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப அவங்க பணத்துல கஷ்டப்பட்டதுனால அவங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இது கொண்டு வந்தாங்க சார். 1857 நிறைய பொது சொத்துக்கள் அப்படிங்கிறது சேதமாச்சு. அநேக பாதிப்புகள் வந்து பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்டுச்சு. அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1861 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா சோ மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்கம் அவங்க வருமானத்துல இருந்து வரி விதிக்கணும் அப்படி மாதிரி நினைச்சாங்க. அப்படிதான் கொண்டு வந்தாங்க இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது. கைவழி அப்டேட் பண்ணுமா? சோ நம்ம தமிழ்நாட்டுல யாரு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினா? சார் ராஜாஜி சார். எந்த வருஷம் காயத்ரி? கைல்வழி 37 சார். 1937. 1937 சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில வரும்? சோ டைரக்ட்லா இன்டைரக்ட்லியா? இப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் சார். இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்டிவ்லி known as ஜிஎஸ்டி சார். ஜிஎஸ்டி முத எந்த நாடு அறிமுகப்படுத்துச்சு? பிரான்ஸ் சார். பிரான்ஸ் எந்த வருஷம்ப்பா? 54 சார். 1954 அப்படிங்கிற எந்த ஆர்டிகிள் டீல் பண்ணுது ஜிஎஸ்டி? 279 சார். 279A அப்படிங்கறது டீல் பண்ணுது. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எத்தனையாவது கவுன்சில் இப்ப எங்க நடந்துச்சு? 56th கவுன்சில் நியூ டெல்லில சார். யாருமா ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். 55th கவுன்சில் எங்க நடந்துச்சு? ராஜஸ்தான் ஜெய்சால்மர் சார். அப்படிங்கிற ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி? ஜெய்ப்பூர் சார். ராஜஸ்தான் பாப்புலேஷன் எத்தனை இடத்துல இருக்கு? பாப்புலேஷன்ல வந்து 11th பிளேஸ் சார். 11th பிளேஸ்ல இருக்கு. சோ ஏரியால ஃபர்ஸ்ட் பிளேஸ் சார். ஏரியால ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அங்க லாங்குவேஜஸ் சார் 3 லாங்குவேஜஸ் சார். என்னமா? ஹிந்தி, இங்கிலீஷ், தேவநாகரி ஸ்கிரிப்ட் சார். தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ரூபியோட சம்பந்தப்படுதா? எஸ் சார். யாரு மின்ட் பண்ணா? சார் மின்ட் பண்றது ஆர்பிஐ சார். எஸ். யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரூபாய் அப்படிங்கிற குறியீட்டை உருவாக்கினா? உதயகுமார் சார். உதயகுமார் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் எந்த நாள்? மிஸ்டர் நீங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தங்க இடையில அப்டேட் ஆகுறீங்க. எந்த வருஷம் எந்த நாள்ல அவர் வந்து அந்த ரூபாய் குறியீடை உருவாக்கினாரு? ஐ திங்க் சார் 2016 நினைக்கிறேன் சார். உதயகுமார். நீங்க நினைக்கிறது தவறுங்க. ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. எஸ் சார். ஜூலை 15, 2010 சார். ஜூலை 15, 2010. எஸ் அப்சல்யூட்லி சார். அப்டேட் ஆயிட்டீங்களா? ஜூலை 15, 2010.
எழுதிட்டேன் சார். ஜூலை 15 2010. ஆமா, அந்த ஜூலை 15 என்ன நாள்பா? நம்ம தமிழ்நாட்டுல என்ன முக்கியமான நாளாக அனுசரிக்கப்படுது? கல்வி வளர்ச்சி நாள் சார். எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே மிஸ்டர் யாரோ கல்வி வளர்ச்சி நாள் சொன்னீங்க, யாரு அது? உங்க பேர் சொல்லுங்க. ராமர் சார். மிஸ்டர் ராமர், கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த நாள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல அனுசரிக்கப்பட தெரியுமா? எந்த வருடத்துல இருந்து? அது சரியான இடம் இல்ல சார். சரி, அவர் எந்த வருஷம் பிறந்தாரு தெரியுமா? டவுட்டா இருக்கு. சோ அப்ப அவருக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா விருது கிடைச்சது தெரியுமா? ஓகே மிஸ்டர் ராமர், நீங்க என்ன மேஜர், என்ன டொமைன்? காமர்ஸ் தானா? சரி, தெரிஞ்சவங்க அப்டேட் பண்ணுங்கப்பா. அவரு காமராஜர் பிறந்த வருஷம் சொல்லுங்கப்பா. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, காமராஜர் பிறந்த வருடம். இல்ல, தெளிவா எனக்கு கேட்கல, தெளிவா சொல்லுங்க. 1903 சார். சோ 1903. அவர் இறந்தது 1975. அவருக்கு பாரத ரத்னா கிடைச்சது நெக்ஸ்ட் இயர்மா, 1976. நெக்ஸ்ட் இயர். சரி, அவர் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கறது முதலமைச்சராக தமிழகத்துல பங்காற்றினார்? 9 ஆண்டுகள் 3 முறை சார். சோ 9 ஆண்டுகள் 3 முறை. எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரை? 1954 ல இருந்து 1963 வரைக்கும். So 1954 ல இருந்து 1963. K plan. What do you mean K plan? அதாவது பெரியவங்க, அதாவது இளைஞர்களை வர வைக்கணுங்கிறக்காண்டி அரசியல் வயது முதிர்ந்தவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு இளைஞர்களை வந்து வர சொல்றக்காண்டி அந்த கே பிளான் சார். பேர் சொல்லுங்க, உங்க பேரு? ஸ்வீட்டி சார். ஸ்வீட்டி, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் கே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் இல்லையா? கே திட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்தார். எஸ். இதுதான் காமராஜர் பற்றிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறது பாக்குறோம். ரைட். அடுத்து பாருங்க, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு? கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து, அது வேண்டியதில்லை நமக்கு. ஸோ அடுத்து என்ன முக்கியமான இருக்கு? பேரவை பெருவிழா 2026 அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலூர், காட்பாடி, இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, காட்பாடி அப்படிங்கிற அந்த தொகுதியில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. உங்க ஊர் ப்ரொஃபைல் தெரிஞ்சு வச்சுங்க. உங்க ப்ரொஃபைல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்வியூக்கு போகணும். ஸோ நீங்க இந்த மாதிரி கருணாநிதி போட்டியிடாத ஒரே தேர்தல், அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு தேர்தலில் தான் போட்டியிடலையாம். எந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கலாமா? 1984 சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது, உடல்நலம் குன்றிய எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து ஆகியவற்றால் அப்போது ஏற்பட்டிருந்த அனுதாப அலையில் இந்த தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. எல்லாம் தெரியும். ஸோ டிஎம்கே எந்த வருஷம் உருவாச்சு? டிஎம்கே எந்த வருஷம் உருவாச்சு? 1949 ஸோ 1940 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 9ல உருவாச்சா? ரைட். எப்போ ஆட்சியை பிடிச்சாங்க? 1967 அப்படிங்கறதோட டிஎம்கேட முதலமைச்சர் யாருமா? அறிஞர் அண்ணா சார். அறிஞர் அண்ணா அப்படிங்கிறவரு ஸோ எந்த நாள்ல தமிழ்நாடு என பெயர் மாத்தினாரு? ஜனவரி 14, 1969. ஸோ ஜனவரி 14, 1969. 1969ல கூடுதல் விஷயங்கள் இருந்து அசோசியேட் பண்ணுமா ருத்ரா? இஸ்ரோ உருவாகிருக்கும் சார். இஸ்ரோ உருவாயிருக்கு. இஸ்ரோ உருவாகல. இஸ்ரோ அப்படிங்கிறது ஆல்ரெடி விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம்ங்கிறது கேரளால திருவனந்தபுரத்துல தும்பால இருந்துச்சு. அது 1968 அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. அதனால அதை ரீநேம் பண்ணி 1969ல கர்நாடகா பெங்களூர்ல தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது. 1969. எஸ். இஸ்ரோட தற்போது சேர்மன் யார் ருத்ரா? வி நாராயணன் சார். சோ நாராயணன் அப்படிங்கிறவர் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு சார். தமிழ்நாடு ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வராரு? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியில எத்தனையாவது இஸ்ரோட சேர்மன் வராரு? 11th சார். 11th one. 10 யாருமா? ஃபர்ஸ்ட் 10 கேரளா யாருமா? சோம்நாத். 9 கே சிவன் சார். கே சிவன் அப்படிங்கிறது. ஓகே, குட். 1969ல வேற 14 பேங்க் வந்து நேஷனலைஸ்ட் ஆயிருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா 14 மேஜர் பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இல்லையா? நாட்டுடைமையாக்கப்பட்டது. 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது 1969. அடுத்து ஒரு 6 பேங்க் எப்ப நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு? 1984 சார். 1980 அப்படிங்கறதுல 6 வங்கிகள் அப்படிங்கிறது. சோ ஆர்பிஐ எப்ப நேஷனலைஸ்ட் ஆச்சு? 1949 சார். சோ 1949 என்ன ஆக்ட்னு அழைக்கப்படுது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சார். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் அவர் எந்த நாடு சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா சார். ஆஸ்திரேலியா. சோ முதல் இந்திய கவர்னர் யாருமா? சிடி தேஷ்முக். சிடி தேஷ்முக் எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு?
எல்ஐசி எல்ஐசி அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? 1956 சார். 1956ல வேற என்ன விஷயங்கள் நீங்க அசோசியேட் பண்ணுவீங்க? அம்பேத்கர் வந்து இறந்திருப்பாரு சார். 1950ல அம்பேத்கர் இறந்திருக்காரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இறந்திருக்காங்க. சார் ஓய்வாய் மாநிலங்கள் சார். மிஸ்டர் ப்ளீஸ், அந்த பொண்ணு நிறைய சொல்லுவாங்க ப்ளீஸ். அவங்க சொல்லாத இருந்தா நீங்க சொல்லுங்க, அவங்க அப்டேட் பண்ண விடுங்க. ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் சார். ஸோ ஹிந்துஸ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு 1956ல. மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் சார். மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் தான் 1956. எஸ். சரி, எஸ்கே தார் கமிட்டி எதோட சம்பந்தப்பட்டது? மாநிலங்கள் மறுசீரமைப்பு பத்தி சார். மொழி வாரியாக மாநிலங்களை சரி, பிரிக்கிறது எஸ்கே சார். தார் கமிட்டி எந்த வருஷம்? 1948 சார். ஸோ 1948 அப்படிங்கிறதுல யாரு ரெண்டு முக்கியமான தலைவர்கள் இறந்திருக்காங்க? காந்திஜி சார், டிபி கைதான் சார். ஸோ மகாத்மா காந்திஜி அவர்கள் இறந்திருக்கிறாங்க, டிபி கைத்தன் அவர்கள் இறந்திருக்கிறாங்க. எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு கமிட்டி 1948ல இருக்கு. என்ன கமிட்டி? மொழிவாரி சம்பந்தப்பட்டது. டிபி கமிட்டி சார். ஜேவிபி அப்படிங்கிறோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறது ஐஎன்சில தலைவராக இருந்திருக்கிறாரா? எஸ் சார். எந்த வருஷம்? 1939ல சார். ஸோ 1939ல யாரோட ஆதரவாளர் இவரு? காந்திஜியோட சார். யார் இந்த 1939ல ஐஎன்சி விட்டு வெளியேறினா? நேதாஜி சார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவரு எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு? 1938 ஹரிபுரா செக்ஷன் ஸோ சார். 1938 ஹரிபுரா அப்படிங்கிறது. ஸோ 1939ல அவர் காங்கிரஸ் விட்டு வெளியேறி என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? சார் ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக் சார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கறத ஆரம்பிச்சாரு இல்லையா? ரத்தின குவியல் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்காங்க. தாக்குதல்கள் தீர்வாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. உரிமையின் புரிதல் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி முடிவுக்கு கட்டுப்படுகிறது அதிமுக சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்டேட் பண்ணுவா? ஆக்சுவலா பசங்கள் ஆதித்யா ஃப்ரம் தஞ்சாவூர். எஸ் சார். நம்பி சொல்லுங்க, அதிமுக எப்போ உருவாச்சு? ஸ்பீடு வேணும் ஆதித்யா. 1972. ஆட்சியை பிடிச்சது 1977. எம்ஜிஆர் இறந்தது 1987. சரி, திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க தம்பி? 6 முறை சார். 6 முறை இருந்திருக்கிறாங்க. எத்தனாவது முறையா அப்படிங்கிறது வந்து 6 முறை அப்படிங்கிறது இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ தொழில்நுட்பத்தில் தலைவர்களை தவறாக சித்தரிக்க தடை. தொழில்நுட்பத்தில் தலைவர்களை தவறாக சித்தரிக்க தடை. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. யாருமா இந்த பதில சொல்லியிருக்கிறது? ஆதித்யா. யாரு நீங்க போர்வையில பாக்குறீங்க? இந்த விமன் யாரு? அர்ச்சனா பட்நாயக் சார். அர்ச்சனா பட்நாயக் என்னவா இருக்காங்க? சார் தமிழ்நாடோட தேர்தல் ஆணையரா இருக்காங்க. தேர்தல் ஆணையரா இருக்காங்களா? தேர்தல் அதிகாரியா இருக்காங்களா? தேர்தல் அதிகாரி சார். சிஓ இருக்கிறாங்க. சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தமிழ்நாடு இருக்கிறாங்க. ஓகே, யாருங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் அப்படிங்கறதோட 2 அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அந்த கமிஷனர்ஸ் யார் அவங்க? சார் விவேக் ஜோஷி, எஸ் சாகர் சார். எஸ் சாந்து அண்ட் விவேக் ஜோஷி இருக்காங்க இல்லையா? ஸோ எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ பேர் என்ன? நிர்வாச்சன் சதன். அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? டெல்லி. அது எந்த வருஷம் உருவாச்சு? 1950 ஜனவரி 24 சார். 25. சாரி சார். 1950 ஜனவரி 25. அந்த ஜனவரி 25 என்ன நாளாக அனுசரிக்கப்படுது தம்பி? வாக்காளர் தினம் சார். தேசிய வாக்காளர் தினம். தேசியன்னு சொல்லணும். மாநிலம் இருக்கும், சர்வதேசம் இருக்கும், தேசியம் இருக்கும். ஸோ நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது இருக்கும். இதோட பார்ட் என்ன தம்பி? எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் 15 சார். பார்ட் 15. ஆர்டிகல் 324 இருந்து 329. 324 329 அப்படிங்கிறது இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷன் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி. 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சவர் யாரு? ஆதித்யா. ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி எந்த அமெண்ட்மெண்ட்ல குறைச்சார் தெரியுமா? சார் 61th அமெண்ட்மெண்ட். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இல்லம்மா 61 தான். யாரோ 64ன்றீங்க. யார் அது? 61 சட்ட திருத்தம். எந்த வருஷம் தம்பி? சார் 1988. 1988ல எக்கனாமிக் அஃபென்ஸ்ல ஒன்று முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்கு தெரியுமா? சாரி சார். ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிப்பு. ஆன்டி கரப்ஷன் இருக்கு. கங்க்ராட்ஸ் ஆதித்யா, சூப்பர், யூ ஹேவ் மெஷூர். நீ நல்லா வந்திருக்க தம்பி. எவ்வளவு நாளாவது அகாடமில சேர்ந்து? எவ்வளவு நாளாவது? சார் 4 மாசம் ஆகுது. 4 months ஆக போதா? ஓகே. யார் அசோசியேட் பண்ணுவா 108 அப்படிங்கறத? யார் அசோசியேட் பண்ணுவா இந்தியன் பாலிட்டியோட? சார் ஜாயிண்ட் சிட்டிங் சார். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை முறை வந்திருக்கு? 4 முறை வந்திருக்கு சார். 4 முறை ஏர் சொல்லலாமா? எஸ் சார். 60
61 சார் ஃபர்ஸ்ட். ஓகே 61. எதற்காக? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சார். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடை சட்டம் 1961. அதுக்காக 108 அப்படிங்கிற ஆர்டிகல் 108. ஸோ ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது கொண்டு ஜாயின்ட் சிட்டிங் யாருப்பா தலைமை தாங்குவா? சார் ஸ்பீக்கர் சார், லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர் அட் பிரசன்ட் யாரு? ஓம் பிர்லா சார். ஓம் பிர்லா எதுக்கு இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்தாரு? அவரை ரிமூவ் பண்றதுக்காக தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க சார், அதனால நியூஸ்ல வந்தாரு. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதுவரை? இவரோட சேர்த்து 4 பேருக்கு சார். இவரோட சேர்த்து 4 பேருக்கு. முதல் நபர் யாரு? ஜிவி மௌலாங்கர் சார். ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவர் தான் லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். am I right? எஸ் சார். எஸ். அப்ப 108 அப்படிங்கிற ஜாயின்ட் சிட்டிங் 1961 அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்துமா சார் அடுத்து வந்து பேங்கிங் சார். எஸ் 1978 இல்லையா? எஸ் சார். 1978 பேங்கிங். மிஸ்டர் அரசகுமாரன் இருக்கீங்களா? பேங்கிங் ரீஃபார்மேஷன் அப்படின்னா யாரு? எந்த கமிட்டி டீல் பண்ணுச்சு? அரசகுமாரன் சார் கேல்கர் கமிட்டியா? இல்லங்க, நரசிம்மன் கமிட்டி. அது நரசிம்மன் கமிட்டி அப்படிங்கறதா பேங்கிங் ரீஃபார்மேஷன் அந்த நேரத்துல. ஸோ விஜய் கேல்கர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வரும். விஜய் கேல்கர் 13வது ஃபினான்ஸ் கமிஷன் வரும். 13வது ஃபினான்ஸ் கமிஷன். மிஸ்டர் அரசகுமாரன், ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறதோட ஆர்டிகல் தெரியுமா? மறந்துட்டேன் சார். கையில சொல்லுமா? கையில சொல்லுங்க சார். ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 280 281 சார். கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். இப்போ எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிரசிடென்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க அவங்க ரிப்போர்ட்டை? 16வது சார். 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறதோட சேர்மன் யாரு? அரவிந்த் பனஹாரியா சார். அரவிந்த் பனஹாரியா அப்படிங்கிறவர் எந்த அமைப்பினுடைய முதல் துணைத் தலைவராக இருந்தார்? சார் நிதி ஆயோக் சார். சோ நிதி ஆயோக் அப்படிங்கறதனுடைய தற்போதைய துணைத் தலைவர் யாரு? சுமந்த் கேபரி சார். சுமந்த் கேபரி. யார் அங்க சிஇஓ? சிஓ சாரி சார், நான் அப்டேட் பண்ணல. சுப்பிரமணியன். எஸ் சார். எஸ் சார். பார்த்தோம் இல்லையா? சோ அந்த சிஇஓக்கு என்ன அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க? அந்த டெப்டி சேர்மனுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க? சார் டெபுட்டி சேர்மனுக்கு வந்து கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து சார். இவருக்கு வந்து டெபுட்டி மினிஸ்டர் அந்தஸ்து சார். எஸ், அவருக்கு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து. எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? 3 டைப்ஸ் சார். வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ்? கேபினட் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் டு ஸ்டேட், அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர் சார். According to the order, is that correct? Yes. So cabinet minister, அதுக்கப்புறம் minister to the state, and then deputy minister. Yes, yes. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமல். விதிகளை அறிவிக்க செய்தது CBDD அப்படின்னு சொல்லுது. So what is the expansion of CBDD மா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சார். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அதான் வந்து அறிவிக்கை செஞ்சிருக்கு. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அறிமுகம். இது ரொம்ப முக்கியமானது. காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பல்சரி இது கேட்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்றத்தில் 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒப்புதல் அளிச்சது. இது முக்கியமான டேட்டு. மேம் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க இந்த டேட் குறிச்சிட்டீங்களா? ஆகஸ்ட் 12 2025. எப்பவுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான். யாராவது பேசுங்க. காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ சொல்லுங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ், உங்களுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ், இந்த டேட் முக்கியம். ஆகஸ்ட் 12. எஸ், ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது ஆகஸ்ட் 12 2025. எப்பவுமே ஒரு முதல்ல பில்லு, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆக்ட். இந்த மாதிரி 3 விஷயங்களை கடந்து போகும். அது வந்து பில்லுங்கிறது மசோதா, அமெண்ட்மெண்ட்ன்றது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை திருத்துறது, ஆக்ட்னா சட்டம். எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறாரோ, சைன் பண்றாரோ, அப்பதான் அது சட்டம் ஆகும். சரியா? அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் 1961 ஆல்ரெடி இருந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 12 2025 ஸோ என்ன ஆயிடுக்கு அவர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறார். ஆனா ஏப்ரல் 1 2026 தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. என்னங்க இதுல முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல என்ன முக்கிய அம்சம் அப்டேட் பண்றீங்களாமா? நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்றீங்களா? நல்லா பேசுங்கப்பா. எஸ் சார், அப்டேட் பண்றோம் சார். எழுதிங்க. இது உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்பாங்க, இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. முக்கியமானது என்ன சார், இந்த சிபிடிடி என்ன அறிவிப்பு கொடுத்திருக்கு, என்னங்க அந்த 2026 ஏப்ரல் 1 முதல் புதுசா அப்படிங்கறது புரிந்து கொள்ள வேண்டியவில் 39 புதிய வரி கணக்கீட்டு அட்டவணை எழுதி வச்சுங்க. 39 நியூ டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஷெட்யூலுங்க. 39 நியூ டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கு.
அதே மாதிரி 40 நியூ ப்ரொசீஜர்ஸ், 40 நியூ ப்ரொசீஜர்ஸ் இருக்கான். பழையவைகள் இருந்து புதுசா மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுல சட்டப்பிரிவு, அதாவது ஆர்டிகல்ஸ் எவ்வளவு இருந்துச்சா, ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 819 இருந்து 536 அப்படிங்கறதாக குறையுது. ஆல்ரெடி 819 இருந்துச்சான், அதான் சட்டப்பிரிவு ஆர்டிகல்ஸ். அதை வந்து 536 அப்படிங்கறத குறைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சட்ட தொகுதிகள் அப்படிங்கிற பார்ட் வந்து 47 இருந்து 23 கண்டிப்பா கேட்பாங்க. ஆர்டிகல்ஸ்ங்கிறது 819 இருந்து 536 சரத்துகள், இந்த சட்ட பிரிவுகள். அந்த பார்ட் அப்படிங்கிறது 47 இருந்து 23. கைவழி எழுதியாச்சா? எஸ் சார். இதை எப்பவுமே டெய்லி ரீகால் பண்ணணும், சரியா? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல 819 இருந்தது, இப்போ 2015 அந்த ஆக்டின் படி 536 ஆகுது. அதே மாதிரி பார்ட் 47 அப்படிங்கிறது இருந்ததுல இருந்து 23 ஆகுது, சரியா? சோ அதே மாதிரி வார்த்தைகளோட எண்ணிக்கை இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கறதுல வேர்ட்ஸ் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருந்துச்சுன்னா 5.12 லட்சமா வார்த்தைகள். இதெல்லாம் யூனிக்ங்க. 5.12 லட்சத்துல இருந்து 2.6 லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே குறைச்சிருக்காங்களா இல்ல கூட்டியிருக்காங்களா? எல்லாமே எல்லாமே குறைச்சிருக்காங்க. 819 இருந்து 536 மாறி இருக்கு. 47 இருந்து 23 ஆயிடுது. இது நிச்சயமா நான் நாளைக்கு வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டே ஒரு இன்ஜினியர் ஒரு இது எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்டே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சாரி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கறேன். நிச்சயமா உங்களுக்கு தெரியாதுங்க, ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ல அப்டேட் ஆயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு அட்டன் பண்றவங்களை தவிர்த்து. ஏன்னா நம்ம இந்த வீடியோ கூட எடுத்து போடுவோம் பாருங்க, வீடியோ கூட எடுத்து போட்டிருப்போம், அதையும் கூட பார்க்க மாட்டாங்க. பட் டெய்லி என்ன பண்ணுவாங்க, சார் எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தயவு செய்து நீங்க இதை ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்காம இதை வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நிகழ்வா எடுத்துக்கணும். நம்ம பிள்ளைங்க, நம்ம கிட்ட படிக்க போற பிள்ளைங்க. இப்ப நான் என்னோட பையனை என்னுடைய பொண்ணை எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக்கணும்னு நான் விரும்பவில்லை. அப்போ ஒரு நல்ல கல்லூரியில, ஒரு நல்ல ஆசிரியர் இடத்துல, ஒரு நல்ல அகாடமியில சேர்த்து விட்டு எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி தான் நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த 50 பேர் 60 பேர், அது பிரைவேட் காலேஜா இருக்கட்டும் ஆர் கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், அவங்கள தன் சொந்த பிள்ளைகளா பாவிச்சு நம்ம அப்டேட் பண்ணதை அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும், நிறைய மோட்டிவேட் பண்ணணும். நம்ம எப்படியா இந்த பிள்ளைங்களை அரசு வேலையை பெறுவதற்கு நம்மளால முயன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஆத்மார்த்தமான உணர்வு இருந்துச்சுன்னா நாம அப்டேட் ஆகும், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் எங்க கிடைக்குதோ அதை கத்துக்குவோம். நாம கத்துக்கிட்டதை பிறருக்கு கத்துக் கொடுப்போம். இது பாசிட்டிவ். உங்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிறாதீங்க ப்ளீஸ். ஸோ ப்ளீஸ் கீப் இட் யுவர் செல்ஃப். ஸோ கண்டிப்பா இது வந்து அறம் சார்ந்து, அப்பதான் நாம இந்த உலகத்தில் நல்லா இருப்போம். ஏன்னா சொல்லுது, வள்ளுவர் சொல்றாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அறம் இல்லாதவருக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அறம் சார்ந்து இருக்கணும், அருள் சார்ந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. சோ புதிய விதியில முக்கிய அம்சங்கள், இதற்கான புதிய விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதாவது சிபிடிடின்னு சொன்னேன். சிபிடிடி அப்படிங்கிறது பங்கு சந்தை பரிவர்த்தனை. எழுதிக்கங்கப்பா, ஷேர் மார்க்கெட்டோட அந்த டிரான்சாக்சன்ஸ். ஷேர் மார்க்கெட். ருத்ரா செபி எந்த வருஷம் உருவாச்சு? 1988 சார். 88. ஆக்ட் 1992 சார். 1992. டோட்டலா இந்தியாவில் எத்தனை அதுமாக இருக்கக்கூடிய செபியோட நிறுவனங்கள் இருக்குப்பா? 24 சார். 24 அப்படிங்கிறது யாருமா உலகத்திலே பழசு? சார் நெதர்லாந்து சார். அதான் அது நெதர்லாந்து நாடு. அந்த பிளேஸ் ஆம்ஸ்டர்டாம் சார். ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறது. சோ அந்த நெதர்லாந்து அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கதா பார்த்தோம். என்னது இது? இன்டர்நேஷனல் கோர்ட் சார். அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருக்கு? நெதர்லாந்துல சார். நெதர்லாந்துல எங்க இருக்கு? தி ஹேக் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. தி ஹேக். எத்தனை அந்த இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருப்பாங்க? 15 சார். அந்த 15ல இந்தியாவிலிருந்து 2வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? தன்வீர்லால் பண்டாரி சார். தன்வீர்லால் பண்டாரி. யாருமா இப்ப செபியோட இயக்குனர்? துகின் காந்த பாண்டேல் சார். கங்க்ராட்ஸ், சூப்பர், ஃபைன். சோ பங்கு சந்தை பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெளிநாடு வாழ்வோர் மீதான வரி விதிப்பு தொடர்பான நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளனவா? என்ஆர்ஐ இருக்காங்கல்ல, என்ஆர்ஐ அப்படி சொல்ற. என்ஆர்ஐ டே எப்போ? என்ஆர்ஐ டே எப்போ? ஜனவரி 9 சார். ஜனவரி 9 அப்படிங்கிறது ஏன்ப்பா என்ஆர்ஐ டே அந்த ஜனவரி 9 பர்டிகுலரா சொல்லணும்? காந்திஜி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அப்பதான் சார் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. எந்த வருஷம் வந்தாரு? 1915 சார். 1915. எப்ப போனாரு? 1893ல போயிருப்பாரு சார். 1893 அப்படிங்கறதுல சவுத் ஆப்பிரிக்கா போனது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மகாத்மா காந்திஜி. யார் அமெரிக்கா போனா அதே வருஷத்துல? விவேகானந்தர் சார். யார் இந்தியாவுக்கு வந்த அதே வருஷத்துல?
அனிபெசன்ட் சார். அன்னிபெசன்ட் யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் செய்து கொண்டா அதே வருஷத்துல? சரோஜினி நாயுடு சார். சரோஜி நாயுடு. யாருக்கு திருமணம் நடந்தது? சரோஜி நாயுடு. எஸ், சரோஜி நாயுடு. யாரு கணபதி பெஸ்டிவல் வச்சா? பாலகங்கார திலகர் சார். திலகர். யார் அந்த வருஷம் பிறந்தா? ஜிடி நாயுடு சார். ஜிடி நாயுடு. சோ யார் அமெரிக்கா போனப்பா? விவேகானந்தர் சார். சுவாமி விவேகானந்தர் போனார் இல்லையா? எஸ். அப்ப பாருங்க இது ஓகே, கங்க்ராட்ஸ். பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள், வெளிநாடு போல் மீதான வரி விதிப்பு தொடர்பான நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கான். அதே நேரம் பிற தகவல்களை வெளிப்படுத்துவது தொடர்பான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கான். வரி தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு படிவம் 33 என்ற எண் கொண்டபடி படிவத்தில் தொடங்கி 150 எழுதி வச்சு 33 to 150. ஸோ இதுக்கான ஃபார்ம்ஸ் இன்கம் டேக்ஸ்ல ஸோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது 33ல இருந்து 150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அது வரை ஊதியம் வாங்குறாங்கல்ல, சம்பளம் வாங்குறவங்க பெரும் வீட்டு வாடகை படி வரிக்கு வரி விலக்கு சலுகைகள் புதிய வரியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஸோ ஹெச்ஆர்ஏ இருக்குல்ல, ஹெச்ஆர்ஏ வாடகை படி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பர்டிகுலர்லி மும்பை, கொல்கத்தா, நியூடெல்லி, சென்னை, ஹைதராபாத், புனே, அகமதாபாத், பெங்களூரு உள்ளிட்ட 8 பெருநகரில் வசிக்கும் ஊதியதாரர்கள் ஊதியத்தில் 50% அளவுக்கு வாடகை படிக்கான வரி விலக்கை பெற முடியும். 50% வரைக்கும் ஹெச்ஆர்ஏ ரிடக்ஷன்ஸ் இருக்கான், வரி விலக்கை பெற முடியும். மற்ற பகுதியில் வசிப்பவர்களுக்கு 40%. அப்ப மெட்ரோபாலிட்டன்ல இருக்கிறவங்களுக்குலாம் 50%. அம்மா நேத்திக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டிஎம்கே தான், டிஎம்கோட கோட்டடா சென்னை அப்படின்னு சொல்லி, டிஎம்கோட கோட்டை சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அந்த கரண்ட் பேஸ். சோ அது எதற்காக அந்த அந்த நிமோனிக்ஸ், அந்த ஷார்ட்கட் இதுக்கு சார் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொன்னோம் டிஎம்கேட கோட்டடா சென்னை அப்படின்னு. டி எம்னா டெல்லி, எம்னா மெட்ராஸ், சாரி எம்னா வந்து பாத்தீங்கன்னா மும்பை, அது மாதிரி டிஎம்கேவா ஆமா டெல்லி, மும்பை, கேனா அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு கொல்கத்தா அண்ட் சென்னை சி. எஸ். அப்ப 8 பெருநகரங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, 50% ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன் கொடுக்குறாங்க, மற்ற நகரங்களுக்கு 40% கொடுக்குறாங்க. இது முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதே போல இதெல்லாம் பாத்துங்க. வீட்டு வாடகை படிக்கான வரிச்சலுகை பெறுவோர், வீட்டு உரிமையாளர் வடகரையான இதெல்லாம் சொல்லிருக்காங்க. திருமணம், கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் மண்டபங்கள் அல்லது விருந்து மண்டபங்களில் ஹோட்டல் மற்றும் உணவக கட்டணங்கள் 1 லட்சத்தை தாண்டினால் பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக்கியிருக்காங்க. பாருங்க, 1 லட்சம் ரூபாய் மேல நீங்க வந்து ஒரு கல்யாணம் அல்லது கண்காட்சி நடத்துறீங்க வச்சுங்களேன், கண்டிப்பா பேன் கார்டு அவசியம்ன்றாங்க. ஸோ அதே மாதிரி 50,000 தாண்டினால் பேன் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் இது வந்து 1 லட்சமா உயர்த்திருக்காங்க. 1 லட்சம்ன்றத அப்டேட் பண்ணிட்டீங்களாப்பா? கல்யாண மண்டபம், வேற ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் அல்லது ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் நடத்துனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாடகை போச்சுன்னா பேன் வந்து கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப 50,000ல இருந்து 1 லட்சம் உயர்த்திருக்காங்களாம். இது முக்கியமானது இப்ப நியூல. அதே மாதிரி அசையா சொத்து வாங்கும் போது, அசெட்ஸ் அப்படிங்கறதுல வந்து நம்ம சொல்லுவோம் பிக்சட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்ப இதெல்லாம் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது. ஸோ அசையா சொத்துக்கள் அப்படிங்கறது வாங்கும் போது, விற்பனை செய்யும் போது, பரிசீலிக்கும் போது, அந்த சொத்து தொடர்பாக கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் போது அதற்கான மொத்த செலவு 10 லட்சமாக இருந்தால், எஸ் 10 லட்சமா இருந்துச்சுன்னா பேன் கார்டு அவசியம்ன்றாங்க. சோ இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 லட்சமாக இருந்தால் அது பேன் கார்டை குறிப்பிட வேண்டும் என்று இருந்த நிலையில் இந்த செலவு வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 10 லட்சமா இருந்தது, இப்ப 20 லட்சமா உயர்த்திருக்காங்களா? எந்த அசட்டுக்கு? அசையா சொத்து வாங்கும் போது, விற்கும் போது அல்லது அதற்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் போது. அப்டேட் பண்ணிட்டீங்களா? எத்தனை லட்சமா இருந்தது, எத்தனை லட்சமா கூடி இருக்கு? 10 to 20. 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா கூடி இருக்கா, சரியா? சோ 20 லட்சத்தை கடக்கும் போது மட்டும் பேன் எண்ணை சமர்ப்பித்தால் போதுமானது. இதெல்லாம் 2026 ஏப்ரல் 1ல புதிய வருமான வரி சட்டத்துல இது அமுல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம், சரியா? 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு தேர்வு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு பண்ணிருக்காங்களா? சோ தேர்தல் வரதுனால சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக தேசிய பல் மருத்துவ ஆணையம் எழுதிக்குங்க, முக்கியங்க, நியூ சேஞ்சஸ். சோ ஏற்கனவே இருந்த இந்தியன் டென்டல் மெடிக்கல் கவுன்சில் இருந்துச்சா, கவுன்சில்ங்கிறத இப்ப என்ன மாத்தி இருக்கிறாங்கன்னா நேஷனல், இந்தியான்றத நேஷனல் மாத்திட்டாங்க. நேஷனல் டென்டல் மெடிக்கல் கமிஷன், நேஷனல் டென்டல் மெடிக்கல் கமிஷன், என்டிஎம்சி, என்டிஎம்சி மாத்திருக்காங்க. இப்ப என்டிஎம்சி வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன்? என்டிஎம்சி, நேஷனல் டென்டல் மெடிக்கல் கவுன்சில். கவுன்சில் இல்ல, கமிஷன். எஸ் சார், எஸ் சார். நேஷனல் டென்டல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கிறாங்க. இது நியூ சேஞ்ச். அடுத்த நியூ சேஞ்ச் பாருங்க, இது என்சிஆர்டி. என்சிஆர்டி அப்படின்னாவே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? நிறைய முறை நம்ம ரீகால் பண்ணிருக்கோம்.
எஸ்சிஆர்டினா ஸ்டேட், என்சிஆர்டினா சென்ட்ரல் சொல்லியிருக்கோம். என்சிஆர்டினா நேஷனல். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நான் இருக்கேன். நேஷனல் எஸ், சார் இருக்கும் சார். அப்டேட் பண்ணுங்க. சார் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சார். நேஷனல் கவுன்சில் ஃபார், சரியா? என்சி, இனா எஜுகேஷன், ஆர் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இதான் கேவி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேவி கேந்திரிய வித்யாலயான்ற ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் என்சிஆர்டி தான். யூபிஎஸ்சிக்கு என்ன சார் சொல்லியிருக்காங்க? என்சிஆர்டி சட்ட கல்வி பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. சட்டம், லீகல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லா ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய பாடத்தை ஒரு புதிய அந்த மாதிரி. மேற்காசிய பிராந்திய உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் அப்படிங்கறது பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆரோக்கியமான குடிமக்களால் தான் தற்சார்பு இந்தியா சாத்தியம் சொல்லி முர்மு சொல்லியிருக்காங்க நம்முடைய குடியரசுத் தலைவர். ஈரான் தாக்குதல், சவுதியில் இந்திய உயிரிழப்பு சொல்லியிருக்காங்க. கனடாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் இந்திய அரசுக்கு தொடர்பில்லை சொல்லியிருக்காங்க கனடாவோட காவல்துறை. இதெல்லாம் மேற்காசிய பதற்றம், இதெல்லாம் நம்ம இரண்டே பேசிட்டோம். பெண்களுக்கான உதவித்தொகை 1100 உயர்த்தப்படும். மம்தா பானர்ஜி எந்த தொகுதியில தோற்று போனாங்க, எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க? நந்திபூர்ல தோட்டு, நந்தி கிராமம்ல தோட்டு, பவானிபூர்ல ஜெயிச்சாங்க சார். நந்தி கிராம் அப்படிங்கறதுல தோற்று அது மாதிரி பவானிபூர்ல ஜெயிச்சாங்க. சரி, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க தோல்வி அடைந்தாலும் அவங்க முதலமைச்சராக கண்டினியூ ஆக முடியுமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார் சொல்றவங்க சொல்லுங்க, அதோட பர்டிகுலர் ஆர்டிகல் என்ன? சார் ஆர்டிகல் 164(1) சார். 164(1) என்கிற அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வி அடைந்தாலும் சார் அவர் எத்தனை மாதத்திற்கு அவர் வந்து முதலமைச்சராக தொடரலாம்? 6 மாசம் சார். 6 மாசம் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன நிகழ்த்தப்படணும்? அப்புறம் இடைக்கால எலெக்ஷன்ஸ் நடத்தணும் சார். ஒரு இடைக்கால தேர்தல் எத்தனை மாசத்துக்குள்ள நடத்தணும்? 6 மாசத்துக்குள்ள நடத்தி அவங்க வின் பண்ணிடணும் சார். மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணிடணும். வின் பண்ணிடணும். வின் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டினியூ ஆக முடியும், as a CM கண்டினியூ ஆக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டா நம்ம வந்து ஒரு ஆர்டிகல் 94C அப்படிங்கறத பார்த்தோம். எதற்காக? 94C ஸ்பீக்கர் ரிமூவலுக்காக சார். எஸ், லோக்சபாவோட ஸ்பீக்கர் ரிமூவலுக்காக நம்ம பார்த்தோம். 94C அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிவியாடெக், வெற்றி நடக்க, லினட் புள்ளி, முற்றுப்புள்ளி இதெல்லாம் வந்து சும்மா ஜெனரலா தெரிஞ்சு வச்சுங்க. ஆணவமிக்க சர்வதேச சக்திகளுக்கு எதிராக போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தலைமை மதகுரு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. முஸ்தபா கமேனி அவர் சொல்லியிருக்காரு, நாங்க அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நாங்க போராடுவோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. தென்கொரிய வாகன உதிரிப்பாக தொழிற்சாலையில் தீ விபத்து. தென்கொரியா அப்படிங்கிற சவுத் கொரியா அப்படிங்கறதுல ஏஐ மாநாடு நடந்திருக்காப்பா? எஸ் சார். எந்த வருஷம் நடந்துச்சு? 2024 சார். 2024. 2023 எங்க நடந்துச்சுப்பா? சார் பிரிட்டன்ல நடந்துச்சு சார். பிரிட்டன் 2023 பிளவுட்ஸ் அப்படிங்கறது வந்து பிரிட்டன் நடந்துச்சு. 2024 சவுத் கொரியா. 2025 எங்க நடந்துச்சுப்பா? பிரான்ஸ்ல பாரிஸ் சார். பிரான்ஸ்ல பாரிஸ். 2026 எங்க நடந்துச்சு? இந்தியால நியூ டெல்லி சார். இந்தியாவுல நியூ டெல்லியில நடந்துச்சு அப்படிங்கறது. 27 எங்க பிளான் பண்ணிருக்காங்க? சுவிட்சர்லாந்துல ஜெனீவால பிளான் பண்ணிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல ஜெனீவால பிளான் பண்ணிருக்காங்க. யாருப்பா இலங்கையினுடைய அதிபர்? யாரு இலங்கையினுடைய பிரதமர்? யாரு அதிபர்? வந்து அனுரகுமார திசநாயக்கே. பிரதமர் வந்து ஹரிணி அமரசூரிய. எஸ், இங்க பாருங்க, அமெரிக்க போர் விமானங்களுக்கு இலங்கை அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆயுத ஏற்றுமதிக்கு சுவிட்சர்லாந்து தடை அப்படின்னு சொல்லி. இவர் அமெரிக்க போர் விமானங்களுக்கு இலங்கையில் அனுமதி மறுப்பு. ஏன்னா ஈரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கப்பலை அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து அந்த இலங்கை பகுதியில சுட்டு வீழ்த்தினாங்க. அதுக்கு இவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஐயா நாங்க ஈரானுக்கு எந்த இது எதிர்ப்போம் நாங்க இல்லை, அமெரிக்காவுக்கும் நாங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆயுத ஏற்றுமதிக்கு சுவிட்சர்லாந்துக்கு தடை சுவிட்சர்லாந்து தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது. ரமலான் பண்டிகை. இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அப்படிங்கிறவங்க ரமலான் பண்டிகை அப்படிங்கறத கொண்டாடிட்டு வராங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் தென்றல் IAS அகாடமி, நான் எந்த ஒரு நிகழ்வுக்கும் வாழ்த்து சொல்றது இல்லை, ஏன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது எந்த விழாவும் இல்லை. ஆனாலும் இதை நம்பிக்கை உடையவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரமலான் பண்டிகை வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது வந்து ஒரு சகோதரத்துவ நாள். பிரதர்லிஹுட் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த பூமிக்கு நம்ம உப்பா இருக்கணும், இந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். இயன்றதை இயலாதவர்களுக்கு நம்ம செய்யணும், சரியா? மக்களுக்கு செய்கிற தொண்டு தான் மகேசன் அவர்களுக்கு செய்கிற தொண்டு. ஏழைக்கு அந்த மாதிரி கொடுக்கறது தான் இறைவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிறோம். நல்ல நாளில் எல்லாருமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்வில் இருக்கட்டும், சகிப்புத்தன்மை இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
ஸோ அவங்க நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்களில் ஸோ தென்றலேஸ் நம்ம சார்பாக வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது மாத்திரம் ஓவர். ஸோ வேற யாரும் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் இருக்கிறவங்க இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா, எந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க, வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் அது சொல்லிட்டே இருக்கல. சாந்தி அப்படிங்கிறவங்க 34 பேர் லெஃப்டாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த சூழலே எவ்வளோ பேர் லெஃப்ட்ன்றாங்க. சார் வணக்கம் சார், என்னோட பேர் வந்து செல்வி சார். நான் ஏற்கனவே இப்ப பிஜி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மேஜர் ப்ரொஃபசர் குரூப்ல உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சார். பிஜி அசிஸ்டண்டா என்ன மேஜர்மா? நான் இங்கிலீஷ்ல சார். இங்கிலீஷ் மேஜர். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிக்கலாம். வேர்ல்டு போயிட்ரி டே இன்னைக்கு மார்ச் 21. கண்டிப்பா நான் அதைத்தான் சார் சொல்ல வந்தேன். நான் எனக்கு ரொம்ப இன்னைக்கு தான் கிளாஸ் நான் இது பண்ணேன். நீங்க எல்லா டொமைன்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஆனா அது எல்லாமே ஒரு விதத்துல வந்து அது லிட்ரேச்சர் கூட ரிலேட்டடா இருந்தது. பெட்ரோலியமோட ஆர்ஜினா இருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து எல்லாமே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கிரீக் அண்ட் லத்தீன் ஆர்ஜின்ல தான் இருக்கும். நான் லத்தீன் கெஸ் பண்ணேன், ஆனா எனக்கு கரெக்டா தெரியல. அதை நீங்க லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் மேம். நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட், எம்ஏ லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட். 100 பேருக்கு மேல நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன். நான் ஒய்ஓஸ் இங்கிலீஷ்ல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல நம்ம ஆல்ரெடி 2 முறை பண்ணிட்டோம், இங்கிலீஷ்க்கு பண்ணிட்டோம். நீங்க நியூ அப்படிங்கறதுனால இப்பதான் அப்டேட் ஆகுறீங்க. நியூன்றதுக்கு தான் அப்டேட் ஆகுறீங்க. இன்னைக்கு தான் நான் அதான் நிறைய விஷயம் அதே அப்ரிவேஷனா இருக்கட்டும், என்சிஆர்டி அப்ரிவேஷனா இருக்கட்டும், நிறைய விஷயம் எல்லாமே இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடா இருந்தது. நிறைய வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து வைவாவிஸ்ல வந்து இந்த கொஸ்டின் ஏன் கேக்குறீங்கன்னு நம்ம வந்து அவங்கள எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து டே டு டே அப்டேட்ஸ் தான் நீங்க கேக்குறீங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருந்தது சார். ஐ ஆம் ரியலி கிஃப்டட் டு ஜாயின் இன் த கிளாஸ் சார். ஐ தேங்க் யூ வெரி மச் சார். ஷூர் செல்வி மேம். எஸ் மேம். ஸோ நாட் ஓன்லி அப்டேஷன் ஆஃப் அவர் லிட்ரேச்சர் ஆல்சோ, இந்த மாதிரி நம்ம ஒரு வயோவர்ஸுக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ அது வந்து நம்ம பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்டேஷனை மட்டும் நம்ம பயன்படுத்திக்க கூடாது. நாம இருக்கிறது ஒரு 11 and 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறோம். ஆஸ் அ மதரா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை இனிஷியேட் பண்ணலாம். மதர் அண்ட் டீச்சரா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படிலாம் வெரைட்டியா கத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் ஒரு நாலேஜ் அப்டேஷன். எஸ், ஒரு ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது சார். இன்னும் நம்மள எப்படியெல்லாம் அப்டேட் பண்ண நம்மளாங்கிறதுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். இவ்வளவு இருக்கு, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கறது இருக்கு. நம்ம வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணா மட்டும் போதாது. நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய அந்த லேர்னிங் வந்து கடைசி வரைக்கும் அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் சார். அதுக்கு வந்து ஒரு எண்டிங்கே கிடையாது சார். அத வந்து நான் எப்பயுமே அதை நம்புவேன். ஆனா உங்க கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க எந்த ஊர்மா? நீங்க எந்த ஊர்ல நீங்க வந்து பிஜி ஸ்டூடெண்டா இருக்கீங்க? நான் வந்து சிவகாசி பக்கத்துல கல்லமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல சார். ஓ, இப்ப சிவகாசி இப்ப வந்து இது ஆயிடுச்சுலாமா? முனிசிபல் கார்பரேஷன் ஆயிடுச்சுல, மாநகராட்சி ஆயிடுச்சுல? ஆமாங்க சார், மாநகராட்சி ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல மேம். எப்போ நீங்க பிஜி ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணீங்க மேம்? நான் 2020 சார். ஸோ யூ ஹாவ் 6 years அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க டீச்சிங்ல. ஆமாங்க சார். ஆமாங்க சார். நீங்க நெட் வச்சிருக்கீங்களா, செட் வச்சிருக்கீங்களா, பிஹெச்டி வச்சிருக்கீங்களாமா? நெட் தான் சார், பிஹெச்டி பண்ணல. ஓகே, அப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கீங்க, நெட் வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம கோர் பேப்பர்ல எவ்வளவு क्वेश्चंस வந்து கரெக்டா அடிச்சிருக்கீங்க? ஒரு 60+ சார். எனக்கு ஒரு 10 क्वेश्चंஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ணுங்கிறது எனக்கு சுத்தமா ஞாபகத்துக்கு வரல சார். ரொம்ப டைம் இல்லாதனால எனக்கு அதை ரெக்லெக்ட் பண்ணவே முடியல, என்ன ஆன்சர் பண்ணோம்னு சொல்லி. நோ இஷ்யூஸ் மேம், நோ இஷ்யூஸ். 60+ is a good mark ma'am. So what about your descriptive part? descriptive part வந்து நான் அந்த ரோல் ஆஃப் இந்த இந்தியன் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து பீப்புள் வந்து எப்படி அட்டாச்டா அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணேன் சார். 1857ல இருந்து 1948 வரைக்கும் என்ன மாதிரி அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓரளவு நான் எல்லா ஈவெண்ட்டையுமே கொஞ்சம் கரெக்டா கொண்டு வந்தேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது என்ன சொல்ல, ஒரு டிஸ்கிரிப்டிவ் எப்படி கேக்குறாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டேன். பட் क्वेश्चन பேப்பரை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அப்ப எல்லாம் உங்க கிளாஸ் எனக்கு அறிமுகம் கிடையாது சார். நம்ம சாந்தி மேம், இது ஆக்சுவலா செல்வி மேம் பண்ணிருக்கலாம். எஸ் மேம், செல்வி மேம் இது 1.5 years நான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன் மேம்.
தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீயா கொடுத்தேன், டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் இது ஃப்ரீயா எனக்கு கொடுத்தேன், தெரியவே பயோவர்ஸுக்கு தெரியாது ஃப்ரீயா சார். கொடுத்தேன். இப்பதான் ரீசெண்டா தான் நான் ஒரு வீடியோ உங்க இதை பார்த்து அதுக்கப்புறம் தான் சார் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நம்ம இது வந்து நான் ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில், அதாவது வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உண்மையாகவே நிஜமாவே வந்தவங்க பூராமே சார் இதுக்கு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி இருந்திருந்தா நாங்கள் இன்னும் ஸ்கோர் பண்ணியிருப்போமே லைஃப். சோசியல் மீடியால அவ்வளவா ஆக்டிவ் கிடையாது சார். ஒன்லி இது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் சார் தெரியும். இப்பதான் இந்த யூடியூப் கிளாஸஸ் தான் கொஞ்சம் இந்த எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது நியூஸ் இருக்கான்னு சொல்லி இப்பதான் யூடியூப்ல கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். மேம் நம்ம ஐசிடியோட பார்ட்டிசிபேஷன் இன் லிட்ரேச்சர் டீச்சிங் ELT கேட்பாங்க மேம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல நம்ம வந்து எப்பவுமே we are not interested என்ற வார்த்தை வந்துடக்கூடாது. ஸோ we have to update அந்த ICT இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது அதுவும் இன்னைக்கு நீட் ஆஃப் ஆரா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இதை வந்து நமக்கு இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கக்கூடியது, நாலேஜ் அப்டேஷன்ஸ்க்கு நல்லாவே இருக்கு. கூகுள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை அறிவியல்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். கூகுள் நிறைய யூஸ் பண்ணுவேன் சார். அது இதெல்லாம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றேன். அது வேண்டியது ரீச் ஆகல உங்களோட இது. ஃபேஸ்புக்லாம் வேண்டியதில்லை, நமக்கு யூடியூப் நமக்கு இருந்தாவே நாலேஜ். நம்ம துறை சார்ந்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா. ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் ஓரியன்டா இருக்கும் அந்த மாதிரி. இப்போ ஒரு யூடியூப்ங்கிற ஒரு சோசியல் மீடியா பயன்படுத்தினதுனால இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்குமா அந்த நாளில் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்களை நான் வந்து அந்த வைரோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேனல் அப்படிங்கிறதுல எப்படி ஸோ டீச்சிங் பெடகாஜில் எப்படி இருக்கும், மெத்தடாலஜியில் எப்படி இருக்கும், ரிசர்ச் மெத்தடாலஜியில் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு ரிசர்ச்சில் எப்படி இருக்கும், இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல எப்படி நாலேஜ் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும், அப்டேஷன்ஸ்ல எப்படி இருக்கு, ஸோ ELT எப்படி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இந்த வேர்ட்ஸ் எப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அமெரிக்கன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர், நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுல இருந்து கேள்வி, போயம்ஸ்ல இருந்து எப்படி கேள்வி, நான் டீடைல, ஸோ இந்த மாதிரி எல்லா லிட்ரேச்சர் ஓரியன்டா ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்கலாம். ஓகே ஃபைன் செல்விமா. சார் நீங்க என்ன மேஜர் சார்? நான் போத் வந்து நான் காமர்ஸ்ல டாக்டரேட் மேம், இங்கிலீஷ்ல மாஸ்டர் டிகிரி மேம். இங்கிலீஷ்ல மாஸ்டர் டிகிரி, எக்கனாமிக்ஸ்ல மாஸ்டர் டிகிரி இருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். ஸோ ஒரு 26 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ தென்றல் IAS அகாடமி அப்படிங்கிறதுல ஒரு 6000 பேருக்கு மேலே அரசு அதிகாரியாக மாற்றி இருக்கிறேன். ஸோ ஒரு 21 டைம்ஸ் ஐ ஹவ் கிளியர் வேரியஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக ஒரு 17 இயர்ஸ் அஸ் அ பிரின்சிபலாக வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவர்கள்ட்ட இருந்து 2 முறை அவார்டு வாங்கியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் காமன்வெல்த் கிளப்ல நம்ம இந்தியாவோட நாமினியா இப்போ செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இது மாதிரி ஏகப்பட்ட இதான் சொல்லிட்டு போகலாமா, கட்டுரை, பேச்சு, கவிதை, வினாடி வினா, இந்த மாதிரி ஸ்கூலிங்ல இருந்து கல்லூரிகளில் இந்த மாதிரி நிறைய இது என்னோட பர்சனல் அந்த மாதிரி பர்சனல் ப்ரொஃபைல் இன்ன வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க சொன்னது அதுதான். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ ப்ராசஸிங், இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம சார்ந்து மட்டும் நம்ம அப்டேட் ஆகக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு வெர்சட்டிலா இருக்கணும், ஒரு ஒராசிஸ் லீடரா இருக்கணும். அதான் நான் சொன்னேன். ஸோ அதுவும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அநேகருக்கு அந்த கும்பு வந்துடக்கூடாது. நான் டாக்டரேட் முடிச்சுட்டு நான் நெட் செட் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் பெரிய திறமைசாலி, நான் நிறைய பேர் நான் ஹைலி குவாலிஃபைடு. நீங்க என்ன மார்க் வாங்கிருக்கீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஹைலி குவாலிஃபைடுவாங்க. நீங்க ஹைலி குவாலிஃபைடுனா நீங்க இன்டராக்ட் பண்ணாதானே நமக்கு தெரியும். இப்போ நான் என் கூட இன்டராக்ட் பண்ணாதானே நான் ஹைலி குவாலிஃபைடானு தெரியும் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஹைலி குவாலிஃபைடு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஆனா சொல்றாங்கம்மா. நான் ஒருத்தர் ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருக்க ஒரு ட்ரிச்சில இந்த குரூப்ல கேள்விப்பட்டு ஒய் யூ ஆர் மேக்கிங் திஸ் குரூப், என்ன பண்ண போறீங்க, நீங்க யாரு, எதுக்காக அதெல்லாம் பண்றீங்க, நீங்க யாரு சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து இது மாதிரி ஐ எம் ஹைலி குவாலிஃபைடு, ஐ ஹவ் பாஸ்டு நெட். நீங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருக்கீங்களா? இல்ல, நான் பிரைவேட்ல தான் இருக்கேன். எங்க பிரைவேட்டா இருக்கிறவர் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்திக்கலாம்ல, ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, ஒன்லி இப்பதான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அப்டேட் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியா நான் கண்டினியூட்டியா கேட்கும்போது வைக்கும்போது. அதனாலதான் எனக்கு இந்த நம்ம சம வயது ஒத்தவர்கிட்ட நம்ம பேசும்போது, இங்க நான் பேனல்ல பேசும்போது கூட, நீங்க பேனல்ல பேசுற மாதிரியே பேசுங்கன்னு சொன்னா கூட, நீ என்ன கேள்வி கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது, அங்க பேச முடியுமா? நீங்க என்னமா அங்க போய் பேச முடியுமா? ஏங்க நீங்க அப்டேட் இப்ப நான் சும்மா ஜென்ரலா நான் கேட்கறேன், நான் பேனல்ல இருக்கிற மாதிரி நினைச்சுங்க. இந்த இடத்துல நீங்க நான் என்ன தனிப்பட்ட நபரா பாக்காதீங்க. ஏமாம் நீங்க வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தாம இருந்தீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம் வருது சோசியல் மீடியால, அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி போய் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்ற கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு அப்பாலஜைஸ் பண்ணணும். சாரி சார், இன் ஃபியூச்சர். ஸோ டெஃபினெட்லி நல்ல விஷயம் இருக்கும்போது நான் பயன்படுத்திக்கிறேன் சார். அது நல்ல விஷயம் இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் நான் வருத்தப்படுறேன். நான் இத்தனை நாள் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னா நான் வருத்தப்படுறேன்.
இல்லை உண்மைதான் மேம். நிறைய இங்கே பாருங்க மேம், இதுலேயே நிறைய குரூப் இருக்காங்க மேம். இதில் சாரி நிறைய குரூப் நான் இது பண்ணியிருக்கேன். 500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் காமர்ஸில் இருக்கிறப்ப நான் நேற்று வெரி யூஸ்ஃபுல் சூப்பர் சார், நான் அப்டேட் பண்ண சார், எனக்கு கிடைக்கல சார், இவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்க, இவ்வளோ நாலேஜ் இருக்குது. நிஜமாவே சொல்கிறேம்மா, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு 200 பேர் காமர்ஸில் இருக்கிறாங்கன்னா நான் ரீசெண்ட் ட்ரெண்ட் கேட்குறப்ப ஆன்சர் பண்ண முடியல மேம். இல்லை ஓப்பனாக சொன்னேன். சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமல் தான் மேம் இருக்காங்க. பிஹெச்டி படிச்சு முடிச்சவங்களே, நெட் செட் பாஸ் பண்ணிருக்கவங்களே, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்களே மேம். நீங்க இதை ஒத்து போயின்னு நினைக்கிறேன். மற்றவங்க காமர்ஸ்ல இருந்தவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. நம்ம அப்டேட் ஆகணும். நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் ஆகணும். அந்த பதில் பேசுற விஷயம் இன்னும் தெளிவாகணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், ட்விஸ்ட் ஆகணும். எல்லாருமே இங்க யாருமே முழுமையானவர்கள் இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், நம்ம ஒரு கோழிட்ட இருந்து கூட கத்துக்கலாம், ஒரு எறும்பிட்ட இருந்து கத்துக்கலாம். அன்றாடம் வி ஷுட் பி லேர்னர். ஸோ எவ்ரி டே டு டே வி ஹாவ் டு அந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதான் நம்ம உண்மை செல்விமா. கண்டிப்பா சார். ஒரு சிலர்லாம் பேசுறத பார்த்தா அவங்க எல்லாம் நான் வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன், நான் வந்து கல்லூரியில இருக்கேன் அப்படின்னு அந்த மேதமே இருக்கக்கூடாது. யாருக்குமே அந்த மேதமே இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு சிம்பிளிசிட்டி. சின்ன பிள்ளைங்கிட்ட பரவாயில்ல, இந்த சின்ன பிள்ளைங்க இவ்வளவு சொல்றாங்க, நமக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் சொல்றப்ப எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். எனக்கு எவ்வளவு டக்குன்னு எனக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்கு. இது வந்து என்ன சொல்ல, இது வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு பிராக்டிஸ் மூலமா தான் இப்படி ஒரு ஸ்டேஜ் அவங்க இது பண்ண முடியும். இது சாதாரணமா அவங்களால இது பண்ண முடியாது. இதுக்கு தொடர்ச்சியான பயிற்சியும் அந்த முயற்சியும் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஏன் இப்படி இல்லை, அதாவது அவங்க நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு எனக்கு அங்கதான் தெரியுதே தவிர, ஒரு கொஸ்டினுக்கு அடுத்து நீங்க தொடர்ச்சியா அதை பத்தியே நீங்க கேக்குறப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 15 வந்து என்னது எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, காமராஜர் பர்த்டே எல்லாம் தெரியுது. அந்த பர்த் இயர் கேட்டா சொல்ல தெரியல. எப்ப இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்ப அதுவும் சொல்ல தெரியல. அப்ப மறுபடியும் நம்ம கூகுள்ல போய் செக் பண்ணி 2006ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தேடுறப்பதான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்குது. ஆனா அவங்க வந்து உடனே அடுத்த செகண்ட்ல உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஐயோ நம்ம ஏன் இவ்வளவு இதா இருக்கோம் அப்படின்னு கூட எனக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கு. ஆனா ஐ வில் அப்டேட் மை செல்ஃப் சார். ஷூர் மேம், நீங்க ஆல்ரெடி அப்டேட்டட் மேம். எக்ஸாக்டா கரெக்டா சொன்னீங்க பாருங்க. 2006ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படிங்கிறது. கங்க்ராட்ஸ் மேம். இதுதான் ஒரு பாசிட்டிவ் சைன் மேம். பாசிட்டிவ் சைன். நமக்கு தெரியாததை நிறைய கத்துக்கிட்டேன் சார். எஸ் மேம். நம்ம தெரியாதது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். பரவாயில்ல, இன்னைக்கு இந்த 1 மணி நேர நிகழ்வுல நம்ம என்ன போய்தா, அது பெடகஜியா இருக்கலாம், மெத்தடாலஜியா இருக்கலாம், கேள்வி கேட்கலாம். வைவா வைஸ்ல வந்து அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க, ஏன் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஏன் கொஸ்டின் பண்ணல, ஏன் என்சிஆர்ல இருந்து அவங்க ஏன் பண்ணக்கூடாது, ஏன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அவங்க கேட்க கூடாது, ஏன் இன்னைக்கு பெட்ரோலியம் பிரைஸ் வந்து ஹைக் ஆகுது, அதை வச்சு ஏன் அவங்க கொஸ்டின், அதே நீங்க கேட்ட அதே கொஸ்டினை ஏன் எனக்கு கேட்க கூடாது, நிச்சயமா கேட்பாங்க. நிச்சயமா கேட்பாங்க. கூடாது. கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். நம்ம வந்து அவங்கள கொஸ்டின் பண்ணவே முடியாது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா ஷுவரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் இந்த கிளாஸ். கண்டிப்பா இனிமே கொஞ்சம் எனக்கு என்ன ரெகுலரா இந்த கிளாஸ் எப்ப நடக்குன்னு எனக்கு இன்னும் சரியா தெரியல சார். எங்களோட ரொட்டீன் மேம் உங்களுக்கு அந்த டேட்டா மட்டும் மெசேஜ் பண்ணி விட்டுருங்க சார் கொஞ்சம். அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க குரூப்ல இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். அந்த குரூப்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஆனா 7 o'clock ஈவினிங் 7 o'clockன்றது இந்த வைவோஸ் நடந்து முடிக்கிற வரைக்கும், எல்லா சப்ஜெக்டும் முடிச்சு ஆர்டர் வாங்குற வரைக்கும் இந்த குரூப்ல 7 o'clock அப்படிங்கிறது ரொட்டீன் இருந்துட்டே இருக்கும். அது போக எங்களுடைய கிளாஸ் ரொட்டீன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 9:30க்கு ஒரு லிங்க் உங்க குரூப்ல வரும். அது வந்து இந்த நாலேஜ் அப்டேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது 1 hour கிளாஸ் நடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அதை நீங்க வெரைட்டியா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சுட்டு எவ்வளவு மெனக்கட்ட பாத்தீங்களா, அதுல எவ்வளவு ஹிஸ்டரி, எவ்வளவு ஜியோகிராபி, எவ்வளவு பாலிட்டி, எவ்வளவு எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், அதெல்லாம் இவ்வளவு இது பண்ணும்போது வைக்கும்போது நமக்கு நாலேஜ் வந்து அப்டேட் ஆகும். ஆனா யாருமே பயன்படுத்துறது இல்லம்மா. நிஜமாவே சொல்றேன். ஐ ஃபீல் வெரி மச் சேட். நிச்சயமா. ஏன்னு கேட்டா இந்த டீச்சர்ஸ் ஆர் நாட் ரெடி, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஆர் நாட் ரெடி டு அக்வயரிங் நாலேஜ். ஸோ வாட் இஸ் ஏன் அந்த குரூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும் சில நேரங்கள்ல. என்னடா இப்படி இருக்காங்க. அதே மாதிரி இந்த மார்ச் 21 இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே சொன்னீங்க சார். அது தெரியும். ஆனா அந்த வேர்ல்ட் பொயட்ரி டேன்னு சொன்னீங்களா, சத்தியமா அது எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப இதா இருந்தது. நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான டே நமக்கு தெரியாம இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கொஸ்டின் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, நான் ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much. Nice to talk with you, ma'am. Okay, fine. Keep it up. Okay. Thank you, sir. Thank you. Okay, fine.
ஸோ வேற யாரும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நீங்க எதுவும் பேசணுமா? சார் நான் ராஜாவும் பேசுறேன் சார். ராஜாமணி மேம் பேசுங்க. ஆமா சார், இந்த மாதிரி இந்த 10th தான் எனக்கு இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாதான் இந்த இன்ஃபர்மேஷன் சார். அப்பதான் கொஞ்சம் முடிஞ்சு இழந்தோடனே எனக்கு இது வச்சு ராஜாமணி மேம் அவங்க செல்வி மேம் பேசுறப்ப எவ்வளவு கிளியரா இருந்துச்சுன்னு பாருங்களேன். உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஹஸ்கியா கேக்குது, எங்களுக்கு ரொம்ப கிளியரா இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? நீங்க ஏதோ நல்ல விஷயம் பேசுறீங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேம். ராஜாமணி மேம் ப்ளீஸ். சார் இந்த மாதிரி 10th 10ஆம் தேதி தான் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலமா தான் இந்த லிங்க் கிடைச்சது சார். அப்பதான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன் சார். எஸ் மேம். உடனே இன்டர்வியூ கூப்பிட்டு சார் எனக்கு ஒண்ணுமே ப்ரிப்பேர் ஆகாது நீங்க கேட்டது. அதுக்கப்புறம் பிள்ளைய ஓட்டல டக்கு டக்குன்னு பதில் சொல்றது பார்த்துதான் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு சார். இப்பவுமே பாருங்க, நீங்க ஒரு டேல் சொன்ன அதை வச்சு ரிலேட்டிவ் கேட்ட உடனே பிள்ளைகளை டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். அப்போ எந்த அளவுக்கு நீங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கோச் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது சார். எஸ் மேம். முதல்ல தெரியாம போச்சு, எனக்கு தெரியாது. டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்க நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாம போச்சு சார். எஸ் மேம். தெரிஞ்சவங்க நல்லா பண்ணிருக்கலாமேன்னு உனக்கு. ஏன்னா எஸ் மேம், நீங்க பாருங்க, நீங்க ஒரு 25 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அது வந்து அதிகபட்சமே 15 மார்க் தான் கிடைக்குது. ஆனா ஒரு கேள்வியை உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து எழுதிட்டீங்கன்னா 50 மார்க் கிடைக்குது. எவ்வளவு பெரிய அது கிரேட் சான்ஸ். 5 கேள்வியுமே நம்ம கிட்ட ஈஸியா தெளிவா கொடுத்துருந்தோம். இப்ப எங்க பிள்ளை, நான் கூட ஓப்பனா சொன்னேன், எங்க பிள்ளைங்கிட்ட டிஎன்பிஎஸ்சி பிள்ளைங்கிட்ட படிக்கிற பிள்ளை, யூபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்கிட்ட இந்த கேள்வியை கொடுத்தா நீங்க 50 மார்க்குமா, நீங்க ஒரு டிகிரி மாஸ்டர் டிகிரி மட்டும் இல்லாம போயிட்டீங்க. உங்க மாஸ்டர் டிகிரி மட்டும் இந்த கையில இருந்துச்சுன்னா நேரம் நீங்க உங்க சப்ஜெக்ட்ல ஒரு 50 மார்க் எடுத்திருந்தா கூட போதும். பிளஸ் வந்து இந்த கேள்விக்கு 50 மார்க் நீங்க முழுசா வாங்கியிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு உடனே வேலை. இந்த மாதிரி 50 வயசு தாண்டி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வாங்குற வேலையை நீங்க 25 வயசுல வாங்கி இருந்திருப்பீங்க. அது நான் ரொம்ப 2-3 தடவை நினைக்கிறேன் ரொம்ப அடி விட்டுருக்கு சார். அதனாலயே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதே ஒர்க் பண்ண காலேஜ்ல கொடுக்குறேன்ட்டு ஏதாவது ஒரு ரீசன்ஸ் நான் உங்களுக்கு தனியாக பேசிக்கிறேன் சார். இப்ப பிஜிடிலையும் ஒரு தடவை 2019 சீவரையும் போயிட்டு அதுலயும் நேரம் 1:1 அதுல போயிடுச்சு சார். அடுத்து 2022ங்கிறப்ப 20 எழுதோடாம பண்ணிட்டேன் சார். ஓகே, பரவாயில்ல மேம். கீப் இட் அப். நல்லா பண்ணுங்க. இன் ஃபியூச்சர்ல இந்த தான் நீங்க நல்லா பண்ணுங்க. உங்கள்கிட்ட கண்டிப்பா நல்ல ஒரு 68 என்னமோ சொன்னீங்க. கொஸ்டின் வந்து காமர்ஸ்ல 68 அடிச்சிருக்கதா சொன்னீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 15 ஃபுல்லா இருக்கு. 58 இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க் ஃபுல்லா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல ஓரளவுக்கு மார்க் எடுத்தா கூட ஸோ நீங்க இந்த வைவோ ஓஸ் அப்படிங்கறதையும் நல்லா பண்ணுங்க மேம். இந்த வைவோ ஓஸையும் நல்லா பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா யுவர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். யாரும் பேசுறீங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கிறவங்க பேசணுமா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எனிபடி? சார் குட் மார்னிங் சார். எஸ் மேம். சார் ஐ மிஸ்ஸஸ் கௌரி சார் ஃப்ரம் சென்னை. மேம் இன்னும் கொஞ்சம் கிளியரா மேம். இன்னும் கிளியரா உங்க நேம் வந்து எங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகல. மிஸ்ஸஸ் கௌரி சார். கௌரி மேம் ஃப்ரம் சென்னை. யா, டெல் மீ மேம். எஸ் சார். மேத்ஸ் மேஜர் சார். மேத்தமெட்டிக்ஸ். எஸ் மேம். ஆமா சார். மேம் இன்டர்வியூ பேனல்ல மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுங்க மேம். யூ ஷுட் நாட் டெல் மேத்ஸ். சரிங்களா? அது வந்து ஒரு அப்ரிஜ்டு ஃபார்ம். நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் நமக்கு சப்ஜெக்ட். ஏன்னா மேத்தமெட்டிஷியன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ், ஐ ஆம் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ் டொமைன். யா, எஸ் மேம். ஓகே சார். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் சார். ஓகே மேம். 2 days பேக் வந்து யூடியூப்ல தான் உங்களோட வீடியோஸ் பாத்துட்டேன். ரேண்டமா நான் அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது எல்லாருமே இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. நீங்க தான் வைவோஸ்னு போட்டிருந்தீங்க. என்ன புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது தான் அன்னைக்கு வைவோ கிளாஸ் போட்டிருந்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் கொஞ்சம் லேட் நைட் தான் கேட்டேன். நீங்க உடனே என்ன வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க சார். 2 days வந்து என்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் சார். அதுலயும் இந்த பசங்க ஆன்சர்ஸ் பண்றதை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு சார். நல்லா பண்றாங்க. நல்லா பண்றாங்க. ரொம்ப நல்லா பண்றாங்க சார். இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு ஐடியா இல்லாம இருந்தோம் சார். இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. ஆனா இந்த பசங்க எப்படி இவ்வளவு லிங்க் பண்ணி இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க? அப்ப அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இருக்கோமே ஒரு கில்ட்டா இருக்கு சார். கேட்பான் மேம். தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு பிள்ளைகிட்ட கேட்பான். என்னமா அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொல்லுங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க நிறைய பேர். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொல்லுங்க. அகாடமி. ஸோ உங்களால கரெக்டா கண்டினியூவா கொடுக்க முடியுது. அந்த ட்ரீ மாதிரி எடுத்துட்டு போக முடியுது. என்னப்பா சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்? வாட் இஸ் நம்ம தீமேட்டிக் என்ன வச்சிருக்கோம்? தீம் நம்முடைய கொட்டேஷன் என்ன? பரிச்சயம் சார். என்னமா? பரிச்சயம் சார்.
மறுபடியும் பிராக்டிஸ் பண்றேன் சார். இல்ல அது பரிச்சயம்ன்றதா இன்னும் தெளிவா சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஒரு கொட்டேஷன் we have framed. What is it? சார் கப்பல் சார் கான்சென்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்ட் பிராக்டிஸ். அது கான்சென்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து இது ப்ராக்டிஸ் அது வேற. இல்ல பரிச்சயத்துக்கே இன்னொரு நம்ம ஒரு கொட்டேஷன் இருக்கு. என்னாச்சு இவ்வளவு தடமாறுறீங்க? பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட, சரியா? பரிச்சயம். பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம் ஆகிறது. இதுதான் வந்து அந்த கண்டினியூட்டி கிளியாரிட்டி அந்த மாதிரி இருக்கு. எஸ்மா கண்டிப்பா கௌரிமா எஸ்மா. பசங்க ரொம்ப நல்லா பண்றாங்க சார். சோ நம்ம பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவேட் ஆகுது. பிளஸ் நீங்களுமே கொஸ்டின் எடுக்கிறது எப்படி எடுக்கிறீங்கன்னா மல்டி டிசிப்ளின்ல இருந்து எடுக்கிறீங்க சார். இங்க இருந்து அங்க எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்கிற வேவும் சூப்பரா இருக்கு சார். பசங்க ஆன்சர் பண்றதும் நல்லா இருக்கு. பசங்க அந்த அளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நான் கொஞ்ச நாளா இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் பிஜிடிஆர்பில இப்போ ரீசெண்டா ஒரு 10 மார்க் எனக்கு போயிடுச்சு சார். குவாலிஃபைட் பட் இது ஆகல. சரி இதுல நம்ம அதே மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உங்க வீடியோஸ் பார்த்தேன். பட் லேட் தான். பட் இப்போ நம்ம பார்த்தது ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஷூர் மேம். தேங்க்யூ சார். ஓகே ஃபைன் தேங்க் யூ so much மேம் கௌரி மேம். ஓகே ஃபைன் நல்லது. நெக்ஸ்ட் ஒன் யாரும் வரீங்களா? யாரும் பேசுறீங்களா? சார் வணக்கம். பேசுங்க மேம். சார் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது கிளியர். சார் என் பேரு கயல்விழிங்க சார். எஸ் மேம். நான் ரீசெண்டா நேத்து தான் உங்க வீடியோ பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணி விட சொன்னேன். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். எஸ் மேம். பட் இது சொல்றது அப்படின்னா நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன விஷயத்த நான் அக்செப்ட் பண்றேன் சார். ஏன்னா இன்னும் அப்டேட் பண்ணணும் நிறைய விஷயம் வந்து இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பசங்களே நிறைய ஆன்சர் பண்ணும்போது ஒன்னோட கனெக்ட் பண்ணி நீங்க அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. அதுக்குண்டான ஆன்சர்ஸ் அவங்க இது பண்றாங்க. பார்க்கும்போது ரொம்ப அட்மையரா இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க வந்து இவ்வளவு ஆன்சர்ஸ் இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றாங்க, இவ்வளவு ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க, டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா இன்னும் நம்ம நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கேட்ட டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ல இருந்து ஏரியால இருந்து அந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுது. அந்த விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்டேட் பண்ணணும். அப்ப இது வந்து ஃபர்தரா வந்து நான் இந்த இதுல எக்ஸாம் எழுதியிருக்கேன். பட் அந்த அளவுக்கு என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் இல்ல. நீங்க என்ன டொமைன் பண்ணிருக்கேன். பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இல்ல. பட் இது இனி வரும் இதுல வந்து உங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும். இனி நான் எப்படியெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு இது லெசனா இருக்கு, ஒரு இதா இருக்கு அப்படிங்கறத சொல்றேங்க சார். எஸ் மேம். கைவழி மேம் நீங்க உங்க டொமைன் என்ன? வேர் ஆர் யூ ஃப்ரம்? என்னோட டொமைன் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்க சார். நான் கூடலூர்ல இருந்து கால் பண்றேங்க சார். ஓகே. உங்களோட நீங்க வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க. என்னோட மேஜர் தான். நேத்தி கூட இருந்தது பேனல் இருந்தது நேத்தி கூட. சோ 9:15 வரைக்கும் போச்சு. 6:40 ட்ரை பண்ணேன். பட் நீங்க கனெக்ட் பண்ணல நினைக்கிறேன். 100 மெம்பர்ஸ் மேல போயிருக்கும். ஏன்னா இல்ல அது ஒரு விஷயம். நாங்க கனெக்ட் பண்ணாததுக்கு அது ஒரு விஷயம். இன்னொன்னு நான் டைம் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். 6:45ல இருந்து 7 o'clock வரைக்கும் உள்ள வாங்கணும். ஆனா 7:30 வரைக்கும் நம்ம 7:30 வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுவும் கூட நேற்றுக்கு ஒன்லி காமர்ஸ்க்கு மட்டும் கொடுத்த போது ஸோ ஒருவேளை அது உங்களுக்கு மிஸ் ஆயிருந்திருக்கும் காமர்ஸ். ஏன்னா நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு எல்லா டொமைனுக்கும் இருக்கு காமன் இன்டர்வியூ வைவோஸ் இருக்கு. வைவோஸ் சேம் டைம் 7 to 9. ஆனா the link will be sent to you 6:45. so you have to join before 7 o'clock. so after 7 o'clock we will not allow you. yeah ma'am sure. கைவிலி மேம் சொன்ன மாதிரி அப்டேட் ஆயிக்குங்க. thank you so much. okay thank you sir. Okay, fine. So what about others? வேற யாரும் நியூ கமர்ஸ் இருக்கீங்களா? எதுவும் டிஸ்கஸ் பண்றீங்களா? கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ நீங்க பேசலாம். நல்லது ஒரு வாய்ப்பு தான், நீங்க பேசலாம். ஓகே ஃபைன்மா. தே ஆர் நாட் ரெடி. ஸோ தே ஆர் நாட் ரெடி. சார் பேசுங்கம்மா. காளீஸ்வரி பேசுறேங்க சார். காளீஸ்வரி மேம் பேசுங்க. வேர் ஆர் யூ? சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்றேன் சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு வருவாங்க சார். கண்டிப்பாமா. எல்லாரும் நேர்மையா நல்லா நியாயமா உழைக்கணுங்க சார். இருப்பீங்களாமா? கைல்வெளி, ருத்ரகணி, ஆதித்யா, நான் ஒரு ரிமைனிங் ஸ்டூடெண்ட் சொல்றேன். ஸோ நீங்களாம் அவங்க நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படித்தானே இருப்பீங்க? அப்படித்தானே உருவாக்கிட்டு இருக்கோம். உண்மை, நேர்மை. உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. தேங்க் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் தேங்க் பண்ணுங்க. ஆன் பிகாஃப் ஆஃப். Thank you sister. Thank you both.
தேங்க்யூ சிஸ்டர். இல்லை மேம் சொல்லுங்க, மேம் சொல்லுங்க, மேம் சொல்லுங்க. அவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். மேம் சொல்லுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக பண்ணுங்க மேம். காளீஸ்வரி மேம் கண்டிப்பாக பண்ணுங்க மேம். சார் என்னை பத்தி சொல்லாமாங்க சார்? ஷூர் ஷூர். சார் 2001ல 12th முடிச்சேங்க சார். எஸ் மேம். அப்போ வந்து அப்பாவை இழந்துட்டேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் நான் 2004ல எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க சார். ஓ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தாங்க சார் எல்லாம் படிக்க வச்சாரு. சூப்பருங்க. ஹேட்ஸ் அப். ஓகேமா. 2009ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேங்க சார். எஸ் மேம். குரூப் 4 எழுதினேங்க சார். குரூப் 4ல வந்து எனக்கு கோர்ட்ல ஜாப் கிடைச்சதுங்க சார். எந்த கோர்ட்ல ஜாயின் பண்ணீங்க? எந்த ஊர்ல? சார் ஈரோட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஜாயின் பண்ணேங்க சார். ஜேஏபா? ஆமாங்க சார். இல்லைங்க சார், டைபிஸ்ட். டைபிஸ்ட்ல நான் போயிருக்கீங்க. அப்பாவோட ஜாப் கிடைக்கிறதுக்காக டைப் முடிச்சேங்க சார். ஓ அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, கம்பேஷன் கிரவுண்ட்ல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். வில்லேஜ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாருங்க சார். ஓ வில்லேஜ் பட் அசிஸ்டன்ட். அந்த பீரியட்ல வந்து கம்பேஷனேட் ஜாப் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க சார். ஆமா. அதுக்காக வந்து நான் டைப் ரைட்டிங் முடிச்சேங்க சார். பட் அப்ப வரைக்கும் எனக்கு ஜாப் கிடைக்கலைங்க சார். But by your hard work, so you have cleared Group 4 examination. You have joined as a typist in Judicial Magistrate Court. Yes, ma'am. எந்த ஒரு கோச்சிங் கிளாஸ்க்குமே போகலைங்க சார். Oh, fine, fine. Yes. ஆனா எனக்கு சக்சஸ்க்கு காரணம் எங்க அப்பா தாங்க சார். சூப்பர். அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். உங்க அப்பாவோட ஆன்மா எப்பவுமே உங்க கூட தான் இருக்கும். கண்டிப்பா So, சார். myself- ஏன்னா நான் எந்த ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சுட்டு ஆல் 1 மார்க்ஸும் கேட்பாருங்க சார் எங்க அப்பா. சார் இன்னும் அந்த ஆன்மா உங்க கூட தான் இருக்குமா? பரவாயில்ல, இன்னும் உயரத்துக்கு போங்க, இன்னும் உயரத்துக்கு போங்க. குரூப் 2 அப்டேட் ஆகுங்க, குரூப் 1 அப்டேட் ஆகுங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வாங்க. நல்லா அப்பாவோட ஆன்மா எப்பவுமே இருக்கும். இப்போ மைசெல்ஃப் நாளா வந்து பார்த்தீங்கன்னா 2013ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேங்க சார். ஓ அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டீங்க, ப்ரொமோஷன். ம். சார் எனக்கு ஃபேமிலியும் சரியா மெயின்டைன் பண்ண முடியலைங்க சார், கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனாலே. ஓ ஓ. அப்போ வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருந்தாங்க சார். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல விட இந்த வருஷம் நம்ம குரூப் 4ல பாஸ் பண்ண ஸ்ரீவித்யாண்ட அங்க ஜாயின் பண்ணிருக்காங்க கோர்ட்ல. நம்ம அகாடமில இருந்து இந்த வருஷம் ஸ்ரீவித்யான்னு ஒரு திருப்பூர்ல அவங்க ஊர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க கோர்ட். அவங்களும் டைபிஸ்டா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்க சார். எஸ் மேம். அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸா இந்த டெட் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிட்டு வந்துட்டு இருக்கேங்க சார். பட் வந்து சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போவாங்க சார். ஆனா 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆயிருங்க சார். இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எழுதியிருக்கேங்க சார். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க சார், எனக்கு சரியான டீச்சர் கிடைக்கலைங்க, குரு கிடைக்கல. குரு கிடைக்காததுனால நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் பண்ணிட்டே வரேன். ஆனா உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல. அதனால கண்டிப்பா அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க சார். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இங்க கிளியர் பண்ணவங்க ஒன் டைம். இப்போ வந்து ரீசெண்டா குரூப் 2 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 முறை ஒரு தம்பியெல்லாம் இப்போ அடிச்சுட்டு பண்ணாமா. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் குரூப் 1 ஆஃபீஸராக இருக்கிறாங்க இந்த வருஷத்துலேயே. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இந்தியா டாப்பர், ஆல் இந்தியா ரேங்க் 1 மிஸ்டர் பூமிநாதன் அப்படிங்கிறது 48 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் அடிச்சு இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்கள பார்த்ததுலேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ விஆர் ஃப்ரம் மைசெல்ஃப் வந்து சாதாரண குக்கிராமத்தில் வந்து தமிழ் வழியில் படித்தவன், அரசு பள்ளியில் படித்தவன். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், +2 ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிகாம், எம்காம், எம்ஃபில், எம்ஏ, பிஎட், பிஹெச்டி, எம்ஃபில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தான், எல்லாமே கவர்மெண்ட். ஸோ இந்த நம்ம எப்படியான இடங்கள்ல இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அவங்க கொடுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு டைம் பாருங்களேன். இப்போ நான் வந்து 10 o'clock ஷார்ப்பாக நான் வந்து ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 hours அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இவ்வளோ ஆத்மார்த்தமாக எல்லாரும் நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். டீவியேஷன் ஆகாமல், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல். இதுதான் நம்ம ஆத்மார்த்தம். நம்ம ஒரு இலவசமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏனோ இதெல்லாம் நடத்தாம வைக்காம அதை பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். நீங்கள் பேசுறீங்க பாருங்க, காளீஸ்வரி மேம், இப்போ சாந்தி மேம் பேசுனாங்க, இப்போ செல்வி மேம் பேசுனாங்க, இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுனாங்க. அவங்க அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வாங்கிக்குவாங்க, பெரியவங்களா இருந்து நீங்கள். அதே மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்க இவ்வளோ க்யூட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களே, இவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்களே, ஸோ உருவாக்கி இருக்காங்களே இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டொமைன்ல இருந்து, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காளீஸ்வரி மேம், நீங்கள் உச்சந்தோட வாழ்த்துக்கள். அப்பாவோட ஆன்மா எப்பவுமே உங்க கூட தான் இருக்கும். நானும் அப்படிதான் மேம், உங்களை மாதிரி தான். நான் வந்து when I was 2 years old, ஸோ ஐ லாஸ்ட் மை ஃபாதர். எங்கள் அப்பா 2 வயசுல, எங்கள் அம்மா தான் என்னை வந்து ஃபுல்லாக படிக்க வச்சாங்க. விவசாய கூலி தான், காணி நிலம் கிடையாது, குடிசை வீடு தான், தெருவிளக்கு தான், ஸோ சத்துணவு தான். எங்க வீட்லயே கரண்ட் லைட் எல்லாம் இல்லைங்க சார். நிஜமா மேம், சத்துணவு தான் சாப்பிட்டோம். சரிங்களா? கிழிஞ்ச சட்டக்காரெல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஆனால் 10th மார்க் எடுக்கும்போது நம்மளை எல்லாரும் பாராட்டினாங்க, 12th மார்க் எடுக்கும்போது எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் அகாடமி, தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமி அசோசியேஷனோட ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஐசிசி இன்டர்நேஷனல் காமன்வெல்த் கிளப்போட இந்தியன் நாமினியாக இருக்கேன். ஸோ குடியரசுத் தலைவர் அவார்டு, பிரசிடென்ட் அவார்டு, நம்ம இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட அவார்டு. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கூட காமிக்கவா?
இது மட்டும் இப்போ பெருமையா எஸ் மேம் நான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்க கேட்டால் தெரியும், நூற்றுக்கணக்கான போய் நான் வந்து வாங்கின அவார்ட்ஸ் அது பூரா பிள்ளைங்களுக்காக அகாடமியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உருவாகணுங்கிறதுக்காக, இது வந்து தன்னம்பிக்கை உருவாக்குறதுக்காக, தலக்கணத்துக்காக இல்லை. ஆனால் அநேகர் வந்து நம்மகிட்ட பேசும்போது, இந்த பதில் பேசும்போதுலாம் நீ என்ன கேட்குற, நான் ஏன் சொல்லணும், எல்லா கேள்விக்குமே தெரிஞ்சிருக்கணுமா, நான் பேப்பர் படிச்சு ஆகணுமா, நான் என் பிள்ளைங்களுக்கு படிக்கலைன்னா, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பேசுவாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன், அது பேனலில் அந்த மாதிரி அவங்க உருவாகிட முடியாது, பேசிட முடியாது. நீங்கள் இங்கே உருவாகுங்க, இங்கே நான் உங்களை செதுக்குறேன். நீங்கள் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி இங்கிலீஷில் நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கணும், எப்படி தமிழில் கேள்வி கேட்குறாங்க, எப்படி உச்சரிப்பு இருக்கணும், எப்படி அந்த இன்டர்நேஷன் இருக்கணும், எப்படி அந்த ஏற்ற இறக்கம் இருக்கணும், எப்படி கேள்விகளை கூடுதலாக எடுத்துக்கணும்னு நான் உருவாக்குறேன். ஆனால் அநேகர் அதை பயன்படுத்திக்கல. உண்மையே சொல்லுவேன்னா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஏமாளி, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதவர்கள் கோமாளி. யார் ஒருவர் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதை பயன்படுத்தி முன்னேறுகிறாங்க முதல் புத்திசாலி. புத்திசாலிகள் தான் இந்த லிங்க்குள்ளே வர முடியும். மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 500+ இருந்தாலும் சரி, 200+ இருந்தாலும் சரி, மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு குரூப்பை போல நம்மளே நினைச்சிருக்காங்க, ஏதோ அனுப்புறாங்க, ஏதோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உள்ள வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இழந்துட்டோமே, படிச்சிட்டோமே, அந்த மேம் சொன்ன மாதிரி, காளீஸ்வரி மேம் சொன்ன மாதிரி. எஸ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க சார். ஃபைன் மேம், ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா உங்கள் கணவருக்கு நீங்கள் ரொம்ப ஒபேயன்ஸாக இருங்க. அப்பா வந்து எப்போவுமே உங்களுக்கு எதிர்ப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களை உருவாக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறனால ஸோ நம்ம இன்னும் நிறைய பெரிய உச்சம் தொடரணும். ஸோ தென்றல் ஏஸ் அகாடமி வில் சப்போர்ட் யூ டெஃபினெட்லி. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். ஷூர் மேம், ஷூர். எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுங்க. யாரும் பேசணுமா? யாரும் அது பெரிய விஷயம். கௌரி மேம் பேசுங்க. யாருப்பா இந்த யாரோ வேற ஒரே வைத்தியநாதன் யாரு? ஏமா ஆன் பண்ணி வச்சிருக்க, எதுவும் பேசணுமா? ஓகே, கௌரி மேம் பேசுங்க. சார் இப்போ நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ரெடி ஆகுறது இந்த பசங்க மாதிரி? இப்போ நான் காமிச்சு கொடுத்தேன்ல, அதுதான் காமிச்சு கொடுத்தேன். இப்போ ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டேன். அந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பெட்ரோல்னு சொல்லும்போது யாராவது கெமிஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, பெட்ரோலை பத்தி பேசினேன்ல, லத்தீன் வேர்டு, இதெல்லாம் நம்ம அப்டேட்டட் மேம், அப்டேட்டட். இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் எங்களுடைய கிளாஸஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது நீங்க சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இப்போ நான் இதை வந்து ஒரு பர்டிகுலர் இதே நான் கெமிஸ்ட்ரி நான் தான் எடுக்கிறேன் பிள்ளைங்களுக்கு, நான் தான் எக்கனாமி எடுக்கிறேன், நான் தான் பாலிட்டி எடுக்கிறேன், ஸோ நான் தான் தமிழ் எடுக்கிறேன், நான் தான் இங்கிலீஷ் எடுக்கிறேன். நீங்க என்ன மேஜர் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னீங்களா? மேத்தமெட்டிக்ஸ் நான் தான் எடுக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் நான் தான் எடுக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாம் ஃபுல்லாக நான் தான் எடுக்கிறேன். அதுவும் யூபிஎஸ்சி ஸ்டைல், அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டைல், பேங்கிங் ஸ்டைல், எஸ்எஸ்சி ஸ்டைல், ஆர்ஆர்பி ஸ்டைல், வெரி ஷார்ட் பீரியட்ல. இப்போ ஏங்கிற ஒரு வேலையை 10 மணி நேரத்தில் செய்யறாரு, பிங்கிற ஒரு 15 மணி நேரத்தில் செய்யறாரு அப்படின்னு சொன்னா எங்க பிள்ளைங்க நேரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் எவ்வளவு நேரத்தில் செய்யறாங்கன்னா நேரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க வித்தவுட் ஃபார்முலா. அதுதான் நம்ம ஒரு ஐடியா தான். ஒரு நாலேஜ்ன்றது என்ன அப்படின்னா அக்வயரிங் நாலேஜ். டெய்லி அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு, இப்போ நான் பேப்பர் காமிச்சேன்ல உங்களுக்கு, நீங்க பாத்தீங்களா, விசிபிளா பாத்தீங்களா மேம்? கௌரிமா அதுல பார்க்கும்போது நமக்கு தேவையான விஷயத்த பூரா அப்படியே ஒண்ணு அதுல லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா, ஹாமூஸ்னா அது எங்க இருக்கு, ஈரானு, ஓமனு, அப்ப அது பெட்ரோல் வரக்கூடிய இடம். ஸோ இது பெட்ரோல்ன்றது லத்தீன் வேர்டு. ஸோ ராக்கு இது லியம்னா என்ன, இந்த மாதிரி தான் மேம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறத. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம இந்த பேப்பரோட ஒருங்கிணைத்து படிக்கிறது. ஸோ அதோட கோஆர்டினேட் பண்ணி படிக்கிறது. அதுதான் மேம் நாலேஜ் அப்டேட் பண்றதுக்கான சாத்தியம். சார் இப்போ மார்னிங் செக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு சார், ஈவினிங் செக்ஷன் வைவோஸ் இருக்கு சார். நாங்க ஈவினிங் செக்ஷன் தான் அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி சார் ப்ரிப்பேர்டா வரணும் அந்த செக்ஷன் உள்ள அட்டென்ட் பண்றது? அந்த செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வீட்டுல கொஞ்சம் பேப்பர் படிங்க, உங்க சப்ஜெக்ட் நாலேஜ் படி. இப்போ பை டே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல இருந்துச்சு, உங்களுக்கு ஐடியா இருக்கா? பை டே அப்படிங்கிறது இந்த மாதத்துல மேம், கௌரி மேம், இந்த மாதத்துல அன்னைக்கு போய் நீங்க இன்டர்வியூ, அந்த நாள்ல நீங்க இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா வாட் ஸ்பெஷல் டுடே இன் யுவர் டொமைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லமா? ஆமா சார். அதான் நான் பேப்பர் படிக்க சொல்றேன், அப்டேட் ஆகும். சொல்லுங்கப்பா, தென்றல் ஏஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், which day celebrated Pi Day? 24 sir. 24 மார்ச் என்னது 24? யாரு பேசுறது? மார்ச் 14 சார். 14 சார். 14 அதானே, இங்க யாரோ வேற இதுல பேசிட்டு இருக்காங்க. ரைட், நம்ம அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் அப்படி அப்படியே பண்ணாங்க. நான் 24 ன்னு சொல்லிட்டேன். 14 3 24. எஸ், செல்வி மாமா, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். 14th, இப்போ மார்ச் 14th மேம். அது கௌரி மேம் அப்டேட் பண்ணிட்டீங்களா? அந்த 22/7 அப்படின்னு சொல்றோம்ல, 3.1414 சொல்றோம்ல, வரும்ல அந்த பை டே. அந்த பை டே அப்படிங்கறது என்ன டேப்பா ருத்ரா? பை டே அப்படிங்கறது என்ன டேவா செலிப்ரேட் பண்ணப்படுது? அந்த மார்ச் 14 பை டேங்கிறது சொல்றோம். வேற என்ன இருக்கு அதுல? வேற யாராவது சொல்லுங்கப்பா, என்னோட வாய்ஸ் ரீச் ஆனவங்க சொல்லுங்க ஆன்லைன்ல.
அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மார்ச் 14 அப்படிங்கிறது பை டே மட்டும்தான் இருக்கா, வேற எதுவும் இல்லையா? நான் இருக்கேன்னா கிளாஸ்ல? எஸ் சார் அன்னைக்கு பைடே மட்டும் தான் சார் நம்ம அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். இல்ல இன்டர்நேஷனல் டே ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அன்னைக்கு. அது மாத்திரம் சொல்லக்கூடாது என்ன, பை டே இருக்கு, இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, இன்னும் கூடுதல் விஷயம்லாம் பேசியிருக்கேன், நோட் எடுத்து பாருங்க. அது மட்டும் தான் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. கைவிடி நிறைய விஷயம் இருக்கு, ஓகே சார். நிறைய விஷயம் இருக்கு. ஒரு 3-4 விஷயம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். மார்ச் 14 வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கு. நல்லா படிங்க, நல்லா படி மேம். இப்போ இது சாரி நீங்க கௌரி மேம், இதுதான் மேம். இப்படி ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்க நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் அப்படின்னா, முதல்ல டீச்சிங் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் டீச்சிங் பெடகாஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டோட கோர் பேப்பர்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது, ஸோ ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்குங்க. எஸ் மேம். ஸோ அப்போ பிரசாந்த் சந்திர மகளன் ஓபிஎஸ் அவர் தான் மேம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர். எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி மேம் நம்ம சப்ஜெக்ட்ல என்னென்ன கோர் விஷயம் நடந்திருக்கு வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த அல்காரிதம்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்க பயன்படுது. இப்போ மென்சுரேஷன் இருக்குன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்கு. அந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸை நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்படி, நம்ம பெடகாஜி ஓரியன்டா டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி வந்து கொண்டு போய் சேர்ப்போம், டீச்சிங்ல கொண்டு போய் சேர்ப்போம், அந்த மாதிரி கேள்விகள் வரும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறேங்க. இந்த வயோவர்ஸ்ங்கிறது 15 out of 15 எடுக்கலாம், ஷூர் எடுக்கலாம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்முலா ஓரியன்டா டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்க ஸோ வாட் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங் பிலாசபி அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ சார். ஃபைன். வேற யாரும் இது பேசணுமா இல்லை கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகே. ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணீங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. சரியா? இன்னைக்கு வந்து அப்படி ஒன்றும் நம்ம அகாடமியில் யாருமே இஸ்லாம் அப்படிங்கிற சமூகத்தை சார்ந்த யாருமே இல்லை, சமுதாயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலீஜனை சார்ந்தவங்க யாருமே இல்லை. ஆனால் நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரிங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே தான். அந்த குரூப்ல எல்லா குரூப்லேயும் வந்திருக்கு, அப்படி தானேம்மா? அந்த குரூப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் குரூப்ல வந்து தான் நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க. சரி, உண்மையாவே அதுல வந்திருக்கு, ஏதோ நல்லபடியா பேசுவாங்க, நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க வந்திருக்கீங்க. ஆனா நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வர்றது கிடையாது. வைக்க கூடாது, பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன் சரிங்களா? இந்த பிரபஞ்சமானது நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா யாரு அக்வயர் பண்றாங்க, யாரு பயன்படுத்துறாங்க, யார் அதை அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்றவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. மித்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. சீச்சி இந்த படம் பிடிக்கும், இந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. சைக்காலஜில ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நம்ம அடைய முடியாட்டினா இது என்னப்பா, இது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம் கற்பிப்பாங்க சில பேர். காரணம் புறத்தெரிதல்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், காரணம் சொல்றது இருக்கும். அதான் சொல்றது, சுயமுயற்சியை கத்தெடுத்துக் கொண்டவர்கள் தான் சூழ்நிலையை குற்றம் கூறுவார்கள். பருத்தி விளைவது என்பது சூழ்நிலை, அதை சரியா, அதை பருத்தி விளைவது என்பது சூழ்நிலை அப்படிங்கிறது. ஆனா சுயமுயற்சி இருக்கிறவங்க அந்த சூழ்நிலையெல்லாம் ஓரங்கடிட்டு ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. கையில ரீச் ஆகுதா? தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக. Our aim should be high. A lofty aim inspires us to do the greater things. It makes our life meaningful. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, கிட்ச் யுவர் வேகன் டு த ஸ்டார். கிட்ச்னா சுண்டி இழுக்கிறது. அது வேகன்னா உங்களுக்கு தெரியும், சரக்கு வண்டி. அதை சுண்டி இழுக்கணும்னா சில நமக்கு திறமைகள் வேணும், அதோட பவர் நம்ம பயன்படுத்தணும், அச்சீவ் பண்ணணும், அடிக்கணும், ஜெயிக்கணும். ஸோ நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குது. ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது நாட் ஒன்லி பொருளாதாரம் மட்டும் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடைக்குது, ஒரு அடையாளம் கிடைக்குது, கை நிறைய அந்த மாதிரி இருக்க போறோம், நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது, அது செக்யூர் ஆகுது. இன்னைக்கு கோவிட்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பெரிய 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தவங்க கூட வேலையை விட்டு வெளியே அனுப்புனாங்க, வெளியில போனாங்க, பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்க. ஆனா அரசு வேலையில இருக்கிறவங்க அப்சல்யூட் 31st ஆனா சேலரி வாங்கினாங்க. அப்படிதான் நம்ம பிஜி ஸ்டாண்ட்ல அந்த பீரியட்ல இருந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிஜி ஸ்டாண்டா இருந்தீங்களா இல்லை வேற எந்த ஜாப்ல இருந்தீங்களான்னு கூட கண்டிப்பா. ஸோ வித்தவுட் ஜாப் வீட்டில் இருந்துட்டு கூட நம்ம சம்பளம் வாங்கணும். அதே மாதிரி ஒரு பவர் கொடுக்கும். அதே மாதிரி பீயிங் ஏ விமன் கேரக்டர், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மெட்டர்னிட்டி 1 இயர் நீங்க வீட்டில் இருந்துட்டு சேலரி வாங்கிட்டு நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்துங்க. ஸோ ஜெயிச்சா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். Thank you so much. Thank you, sir. Thank you so much, sir. Yes, ma'am. Thank you so much.